la! Your dream vacation to Dubai starts from ₹29,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இந்த அரங்கிற்கு வந்து எங்களை பெருமைப்படுத்தி இருக்கிற அண்ணன் திருநாவுக்கரசு அவர்களே, வரவேற்புரை ஆற்றி இருக்கிற சொற்கலிங்கம் அவர்களே, இணைப்புரை ஆற்றிக் கொண்டிருக்கிற பேரவையினுடைய மாவட்ட செயலாளர் திராவிடமணி அவர்களே, நன்றி உரை கூற இருக்கும் தோழர் மோகன்ராம் அவர்களே, கூடியிருக்கிற அருமை பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நமக்கு பள்ளிக்கூடங்களும் பயிலரங்குகளும் எவ்வளவு தேவையாக இருக்கின்றன என்பதை தோழர் மணிகண்டனின் உரை எனக்கு உணர்த்தி, நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அவரை சந்திக்கிறேன். ஒரு திருமண வீட்டில் தான் முதலாக சந்தித்தேன். அப்போது அவர் என்னிடத்திலே சொன்ன முதல் செய்தி என்னை கவர்ந்தது. உங்கள் பேச்சுகளை கேட்டிருக்கிறேன் என்றோ, உங்களை தொலைக்காட்சியில பார்த்திருக்கிறேன் என்றோ அவர் சொல்லியிருந்தால் அது இயல்பாக. என்னை பார்த்தபோது அவர் முதலாக சொன்னது, நீங்கள் எழுதியிருக்கிற பகத்சிங் புத்தகத்தை நான் படித்தேன் என்று சொன்னார். எனவே அதுதான் எனக்கான அறிமுகம். அப்போதே நான் என் மூளையில் அவர் பெயரை குறித்துக் கொண்டேன். நல்லது, இப்படிப்பட்ட இளைஞர்கள் தேவை என்று. எதற்காக சொல்கிறேன் என்றால், அதற்கு பிறகு தொடர்ந்து என்னோடு தொடர்பில் இருந்தார். பல ஆய்வேடுகளை எழுதியிருக்கிறார். செயல்படக்கூடியவர். இப்போதுதான் பேரவைக்கு வந்திருக்கிறார். பேரவையினுடைய ஒரு பிரிவான இனமான பேராசிரியர் பொறுப்பு வட்டத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் 4 நண்பர்கள் பொறுப்பாளர்கள். அதில் 2 மேடையில் இருக்கிறார்கள். ஒருவர் மணிகண்டன், இன்னொருவர் சொற்கலிங்கம். கிழக்கு பகுதிக்கு, கிழக்கு மண்டலத்துக்கு திராவிட செல்வியும், அதே போல மேற்கு மண்டலத்துக்கு சரவண பெருமாளும் பொறுப்பாளர்கள். இந்த செய்திகளை எதற்கு நான் குறிப்பிடுகிறேன் என்றால், எவ்வளவோ படித்திருக்கிறார், ஆய்வுகளை எல்லாம் செய்திருக்கிறார். ஆனால் வந்து அமர்ந்தவுடன் என்னிடத்தில் சொன்னார், பதற்றமாக இருக்கிறது. மேடை பேச்சு நமக்கு எவ்வளவு பயிற்சிகள் தேவைப்படுகின்றன என்பதற்காக நான் இதை குறிப்பிடுகிறேன். பதற்றம் மாறும். நீங்களே பல பேச்சாளர்களை உருவாக்குகிற காலம் வரும். எனவே அதற்கெல்லாம் சேர்த்துத்தான் இந்த அரங்கம் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதே போல சொற்கலிங்கம் அவர்களும் வேறு துறையிலிருந்து, வங்கி பணியிலே இருந்து முழுமையாக இந்த துறைக்கு வந்துவிட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வந்திருக்கிறவர். நல்லது. இன்றைக்கு இருக்கிற 1 மணி நேரமே எனக்கு திராவிட இயக்கத்தினுடைய சுயமரியாதை இயக்க வரலாறு பற்றி பேசுவதற்கு போதாது என்பதால் வேறு செய்திகளை விட்டு நேரடியாக அதற்கு நான் வந்துவிடல. சுயமரியாதை இயக்க வரலாறு என்பது ஒரு நூற்றாண்டின் வரலாறு. இதை நான் பேசுவதற்கு முன்னால், புத்தகத்தின் உள்ளடக்கத்தை சொல்வதற்கு முன்னால், இந்த மேடைக்காக அல்ல, நெஞ்சத்திலிருந்து நான் இதனை குறிப்பிடுகிறேன். இந்த வயதிலும் கொஞ்சமும் தளராமல் எங்களுக்கான வரலாற்று ஆவணங்களை தேடி தந்து கொண்டிருக்கிற அண்ணன் திருநாவுக்கரசு அவர்களுக்கு நம்முடைய தலைதாழ்ந்த வணக்கங்களை இந்த அவையில் நான் பதிவு செய்கிறேன். அத்தனை எளிதன்று. நீங்கள் புத்தகத்தை படித்து பார்த்தால் அந்த உழைப்பு என்ன என்பது புரியும். எத்தனை புத்தகங்களிலிருந்து, எத்தனை நாளேடுகளிலிருந்து, எத்தனை செய்திகளிலிருந்து இவற்றையெல்லாம் அவர் தேடி தந்திருக்கிறார் என்பதை படிக்கிற போது எனக்கு அவருடைய வகையகம் நினைவுக்கு வருகிறது. அதனால் எனக்கும் கூட ஒரு ஊக்கமும் வருகிறது. அண்ணனால் பணியாற்ற முடியும் என்றால் அவர் போன்றவர்களை தொடர்ந்து நம்மாலும் பணியாற்ற முடியும் என்கிற நம்பிக்கையையும் இந்த புத்தகம் தருகிறது. சரி, இந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லா செய்திகளையும் முழுமையாக சொல்லிவிட முடியாது. 3-4 இடங்களை மட்டுமே குறிப்பிட்டு நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறேன். அவற்றை பேசினால் போதுமானது. ஏனென்றால் இந்த நூலை வரலாற்று நூல் என்று சொல்லுவதை விட வரலாற்று ஆய்வு நூல் என்று சொல்லலாம். அதனையும் தாண்டி ஒரு வரலாற்று ஆவணங்களின் தொகுப்பு என்று குறிப்பிடலாம். அது ஆவணங்களின் தொகுப்பு, டாக்குமெண்டேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன். அந்த பழக்கமே நம்மிடத்தில் இன்னமும் போதுமான அளவுக்கு வந்து சேரவில்லை. எந்த காலகட்டத்திலிருந்து எந்த காலகட்டம் வரையில் சுயமரியாதை இயக்கம் என்பதை 2 பகுதிகளாக அண்ணன் பிரித்துக் கொண்டிருக்கிறார். ஒன்று 1925 44 வரை, அதாவது திராவிடர் கழகம் தொடங்கப்படுகிற வரை. 2வது பாகம் திராவிடர் கழகம் தொடங்கப்பட்ட 44 இன்று வரை என்று 2ஆக
முன்னுரையாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த முன்னுரையை பார்த்தபோது இது முதல் பாகம் என்பதால் 1925 44 வரைக்கும் செய்திகள் இருக்கும் என்று கருதினேன். ஆனால் 38 வரையில் தான் இருக்கிறது. 25 38 வரையில் செய்திகள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. சுயமரியாதை இயக்க வரலாற்றின் 2வது பாகம் ஏறத்தாழ முடியும் நிலையில் இருக்கிறது என்று சிற்றரசு அவர்கள் சொன்னார். எனக்கு இன்னொரு ஐயம் வந்தது. தோழர் அருள்மொழி என்னிடத்துல கேட்டார், இந்த புத்தகத்தை பற்றி அறிமுக கூட்டம் வைத்திருக்கிறீர்களே, அந்த புத்தகம் இன்னும் வெளியிடப்படவே இல்லை என்று கேட்டார். வெளியிடப்படவில்லை என்றாலும் குற்றம் இல்லை, வைத்துக் கொள்ளலாம் என்று நான் தம்பி சிற்றரசை அழைத்து வைத்துக் கொள்ளலாமா, அறிமுக கூட்டம் நடத்துங்கள் என்று சொன்னார். எனவே 2வது பாகமும் வந்தவுடன் 2ஐயும் சேர்த்து வெளியீட்டு விழாவை வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்திருக்கிறோம் என்றால், வெளியீட்டு விழாவுக்கு முந்திக் கொண்டிருக்கிறது இந்த நூல் அறிமுக கூட்டம். இன்னமும் வெளியீட்டு விழாவில் நடைபெறவில்லை. இந்த புத்தகம் 25 38 வரைக்கும் ஏறத்தாழ 13 ஆண்டுகளில் நடந்ததை 640 பக்கங்களில் 62 கட்டுரைகளாக அவர் வடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த 62 கட்டுரைகளில் பெரும்பாலானவை ஆவணங்கள். அதாவது இந்த மாநாடு எப்போது நடைபெற்றது, என்ன செய்தி நுட்பமாக அது குறிக்கப்படுகிறது என்றால், 1931ஆம் ஆண்டு விருதுநகரில் சுயமரியாதை இயக்க வாலிபர் மாநாடு நடைபெறுகிறது. அப்படிதான் ஒரு செய்தி நாம் சொல்லுவோம். அந்த மாநாடு எப்படி தொடங்கிட்டு அதில் யார் வரவேற்புரையாற்றினார்கள் அனைத்தையும் அவர் ஆவணப்படுத்தியிருக்கிறார். அந்த மாநாட்டில் பேசியவர்கள் எத்தனை பேர், திருவிக்கா அவர்கள் ஒரு மாநாட்டுக்கு வருகிறார் என்று சொன்னால் அவரை தொடர்வண்டி நிலையத்திலே போய் வரவேற்றவர்கள் யார் யார் என்கிற பெயர் உட்பட இருக்கிறது. இவற்றையெல்லாம் எப்படி அவர்கள் தொகுக்கிறார் என்று எனக்கு வியப்பாக இருக்கிறது. ஒருவேளை பழைய குடியரசு இதழ்கள், பழைய ஏடுகளிலிருந்து அனைத்தையும் அவர் தொகுக்கிறார். எனவே அவையெல்லாம் ஒரு பகுதி 13 ஆண்டு கால வரலாற்றில் வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. நிகழ்வுகள் அனைத்தும் பதிவாகி இருக்கின்றன. அதனை தாண்டி அவருடைய கருத்துகளும் வேறு வேறு நூல்களிலிருந்து மேற்கோள்களும் காட்டப்படுகின்றன. நான் இந்த இடத்தில் இன்னொன்றை நினைவுபடுத்துகிறேன். அண்ணன் முரசொலியிலே 4 நாட்கள் இது பற்றிய ஒரு கட்டுரை தொடரையும் எழுதியிருந்தார். 10 நாட்களுக்கு முன்னால் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு ஓர் அரிமா நோக்கு என்று 4 நாட்கள் எழுதியிருந்தார். எனக்கு கூட இருந்த பணிகளுக்கு இடையில் அந்த 4 நாட்களை படித்துவிட்டால் சுருக்கம் நெஞ்சுக்கு வந்துவிடும் என்று கருதினேன். இல்லை, நூல்களை முழுமையாக நாம் படிக்க வேண்டும். நூலை முழுமையாக படித்தால்தான் அதனுடைய பயனை நாம் பெறுவோம். எங்கே இருந்து தொடங்க வேண்டும் என்பதை அந்த நூலின் முன்னுரையே நமக்கு சொல்லுகிறது. அந்த புத்தகத்தினுடைய 3வது பக்கம் முதலமைச்சர் அவர்களினுடைய அணிந்துரை, ஆசிரியர் அவர்களின் வாழ்த்துரை, அண்ணனின் முன்னுரை, அதனை தொடர்ந்து புகுமுன் என்கிற பகுதி, அந்த இடத்திலிருந்து நான் என் உரையை தொடங்குகிறேன். 3வது பக்கத்தின் முதல் வரி இப்படி தொடங்குகிறது. இது முதல் வரி அல்ல, இதுதான் அந்த நூலின் சாரம். இந்தியாவில், இந்திய நாட்டில் 2 விதமான சிந்தனை நெறிகள் இருக்கின்றன. ஒன்று ஆரிய நெறி, இன்னொன்று திராவிட நெறி. அதுதான் தொடக்கம். இதுதான் இந்த புத்தகம். ஒட்டுமொத்தமாக 650 பக்கங்களில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தியின் சாரம் இந்த முதல் 2 வரிகள் தான். இந்திய நாட்டில் 2 விதமான சிந்தனை நெறிகள் இருக்கின்றன. ஒன்று ஆரிய நெறி, இன்னொன்று திராவிட நெறி. இது 3வது பக்கம். 5வது பக்கத்தில் அவர் எழுதியிருக்கிறார், இது ஆரிய நெறி திராவிட நெறி என்றால் அது போதுமானதில்லை, கூடுதலான அடுத்த விளக்கம், சமஸ்கிருதம் ஆரிய நெறியை வழி நடத்துகிறது, தமிழே திராவிட நெறியை வழி நடத்துகிறது. இதுதான் அடுத்த செய்தி. சமஸ்கிருதம் ஆரிய நெறியை வழி நடத்துகிறது. எனவே இந்த வரியை நான் அழுத்தி சொல்லுவதற்கு காரணம், தமிழும் திராவிடமும் எதிரெதிரானவை என்று சிலர் சொல்லுகிறார்கள் அல்லவா. தமிழ் தான் திராவிட நெறியை வழி நடத்துகிறது, தமிழ் மரபுதான் திராவிட நெறியை வழி நடத்துகிறது என்பது இந்த புத்தகத்தின் சார். சில குறிப்பான வரிகளை சொல்லிவிட்டு நான் விளக்கமான செய்திகளை பேச இருக்கிறேன். அடுத்து நான் சொல்லுகிற முக்கியமான இன்னொரு வேறுபாடு, இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான வேறுபாடு எங்கே இருக்கிறது? விடுதலைக்கு பிறகு இந்தியாவில் இந்து முஸ்லீம் மோதல்கள் தான் இருந்தன. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது பார்ப்பனர் அல்லாதார் என்கிற மோதலாக ஆயிற்று.
அண்ணன் எழுதுகிற போது அது வடநாட்டில் இது தென்னாட்டில் என்று எழுதுகிறார். அன்றைக்கு தென்னாட்டில் பெரும்பகுதியில் சென்னை மாகாணமாகத்தான் இருந்தன. இன்றைக்கும் தென்னாட்டில் கர்நாடகத்திலும் ஆந்திராவிலும் பார்ப்பனர் அல்லாதார் மோதல் வலுப்பெற்றிருந்தால் தேர்தல் முடிவில் அப்படி வந்திருக்காது. எனவே இந்தியாவில் இந்துக்கள் முஸ்லிம்களுக்கான போராட்டமாகவும் தமிழ்நாட்டில் அது பார்ப்பனர் அல்லாதார் மோதலாகவும் உருப்பெற்று வளர்ந்து இன்றைக்கு நிற்கிறது. அதனால்தான் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தால் எப்போதும் இந்தியாவினுடைய போக்கிலிருந்து தமிழ்நாடு தனித்து நிற்பதற்கு இதுதான் அடிப்படை காரணம். இந்த காலையிலே ஒரு உரையாடல் என் காதிலும் என் இணையர் காதிலும் விழுந்தது. அவர்கள் உரத்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை என் காதில் விடட்டும் என்று கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்றால், என்ன பண்றது, இந்தியா பூரா மாறினாலும் இந்த தமிழ்நாடு உருப்படாது போல இருக்கு, உருப்படாம போயிடுச்சுன்னு அவர்களுக்கான ஆதங்கம். ஒரு உத்தரப்பிரதேசம் கூட கொஞ்சம் உருப்படாமல் தான் போய்கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். இந்தியாவுக்கு எல்லா விதமான மாற்றங்களும் வந்தாலும் இந்த தமிழ்நாடு உருப்படாம தான் போகுது இந்த ரெண்டு கட்சிகளை நம்பி என்று அவர்கள் விமர்சனம் தெரிவிக்கிறார்கள். அவர்கள் நெஞ்சின் ஆழத்தில் இருந்து வருகிறது. அடுத்து அவர்கள் எதை மகிழ்ச்சியாக சொல்லுகிறார்கள் என்றால், பாருங்க, நம்ம மோடிஜி நாடாளுமன்ற கட்டிடத்துக்குள் போன உடனே அந்த அரசமைப்பு சட்டத்தை தொட்டு கும்பிட்டாங்க. எனக்கு அச்சமே அதுதான். ஆட்டுக்கு மாலை போடுவார்கள் தெரியுமா? வெட்டுவதற்கு முன்னால் மாலை போட்டுட்டு தான் வெட்டுவான். எனவே இவர் தொட்டு கும்பிடுவதற்கு வேறு பொருள் இருக்கிறதோ என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இப்படி தமிழ்நாட்டின் தனித்துவத்திற்கான அடிப்படை காரணம் எங்கே இருக்கிறது என்றால், அது பார்ப்பனர் அல்லாதார் அரசியலாக இருப்பதால் இருக்கிறது. அதில் நிறைய மாற்றங்கள் இருக்கிறது, நிறைய குழப்பங்கள் இருக்கின்றன. தமிழ்நாடு அந்த கொள்கையில எந்த அளவுக்கு ஊன்றி நிற்கிறது என்கிற கேள்வியெல்லாம் இருக்கிறது, நான் மறுக்கவில்லை. ஆனால் இப்போதும் இந்த மோதல் என்பது, இங்கே இந்து முஸ்லிம் மோதல் என்பது தமிழ்நாட்டில் இருக்காது. எண்ணி பாருங்கள், அவர்களுக்கு இருக்கிற வருத்தம் எல்லாம் அதுதான். இந்துக்கள் முஸ்லிம்கள் மோதல் அல்ல. பார்ப்பனர் அல்லாதார் பக்திமானாக இருப்பார், ஆன்மீகத்தில் ஊறி கிடப்பார், அன்றாடம் கோயிலுக்கு போவார். ஆனாலும் அவரும் சொல்வார், பாப்பானுங்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கும். எங்கே பெரியார் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது வேண்டுமானால் அந்த சொல்லாடலில் ஒரு மாற்றம் இருக்கலாம். நாம் பார்ப்பனர்கள் என்று சொல்லுகிறோம், அவர்கள் சொல்லும் போது என்ன இருந்தாலும் இந்த பிராமின்ஸ கொஞ்சம் கவனமா இருக்கும் என்று சொல்லுவார்கள். 1927 வரையில் ஐயாவே பிராமணர் அல்லாதார் இயக்கம் என்றுதான் எழுதுகிறார். அதை எடுத்து அந்த மேற்கோளெல்லாம் காட்டுகிறார். ஐயா 28 மாறினார், நாம 88 மாறினோம். மக்கள் 2028 மாறிடுவாங்க. மாற்ற வேண்டும். நம்முடைய வேலை அந்த புரிதலை கொண்டு வருவதுதான். ஏன் பிராமணன் என்கிற சொல்லிலிருந்து பார்ப்பனன் என்கிற சொல்லுக்கு வந்தார் என்பதையும் எழுதுகிறார். இந்த வரலாறு என்று இந்த தேதியில் தொடங்கிட்டு இப்படி நடந்தது, இந்த மாநாடுகள் நடந்தன என்கிற விவரங்கள் மட்டுமல்லாமல், எங்கே இருந்து இது கிளைத்து எடுகிறது என்கிற அந்த சிந்தனை நெறியை விளக்குவதற்குத்தான் அந்த முதல் 20 பக்கங்கள் பயன்பட்டிருக்கின்றன. நான் எல்லோருக்கும் வைக்கிற வேண்டுகோள் 2. எவையோ நாம் செலவு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த புத்தகம் எல்லோருடைய வீட்டிலும் இருக்க வேண்டிய புத்தகம். சுயமரியாதை என்பது நம்முடைய புத்தகம். அதில் இந்த முதல் 23 பக்கங்களை இன்று இரவே நீங்கள் படித்து விட வேண்டும். மற்ற பக்கங்களை எல்லாம் கூட பிறகு படித்துக் கொள்ளலாம். இந்த 23 பக்கங்களில் அந்த சாரம் நீங்கி இருக்கிறது. அதுல எப்படி மதம் பின்புலமாக இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறார். எங்கெங்கே இருந்தது, எந்த காலத்தில் தமிழ்நாட்டில் மதம், வைதீக மதம், பார்ப்பனிய மதம் வேரூன்றியது இருந்ததா, சங்க காலத்தில் இருந்ததா, தொல்காப்பியத்தில் இருந்ததா, எல்லாவற்றையும் படித்து காட்டுகிற போது சங்க இலக்கியம் பற்றிய ஒரு செய்தியை மிக சரியாக அண்ணன் குறிப்பிடுகிறார். சங்க காலம்தான் திராவிட நெறியும் ஆரிய நெறியும் மருவிய காலம். இங்கே பேராசிரியர் கவிஞர் பொன் செல்வகணபதி வந்திருக்கிறார். தமிழ் துறையில் நீங்கள் எண்ணி பார்த்தால் இரண்டும் மருவிய காலம். இன்றைக்கும் என்ன சிலர் பேசுகிறார்கள், நீங்கள் தமிழ் இலக்கியத்தை திராவிடத்தார்கள் வேண்டுமென்றே ஒதுக்குகிறார்கள். பெரியார் தொடங்கி இவர்கள் தமிழை இழிவுபடுத்துகிறார்கள். அப்படியெல்லாம் இல்லை. பெரியார் தொடங்கி தமிழை இந்த நாட்டில் தாங்கி பிடித்திருப்பதே திராவிட இயக்கம் தான். அதுதான் அடிப்படையான உண்மை. பாருங்கள், பழைய காலத்து மன்னர்களில்
ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் பாண்டியன் இருக்கிறானா இல்லையா? ஆரிய படையை எதிர்த்தவன் தமிழ் அரசன். அதை இவர்கள் சொல்ல மறுக்கிறார்கள் என்கிறார்கள். நாங்கள் அதை மறுக்கவும் இல்லை, மறைக்கவும் இல்லை. ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்பதில் பெருமைப்படுகிறோம். ஆனால் பல்யாக சாலை வளர்த்த முதுகுடுமி பெருவழுதியும் தமிழ் அரசன் தான் என்பதையும் நாங்கள் சேர்த்து சொல்லுகிறோம். இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? அதுவும் ஒண்ணு இல்லைங்க, பல்யாக சாலை, அவ்வளவு யாகசாலைகளை வளர்த்த முதுகுடுமி பெருவழுதியும் அவரும் தமிழ்நாடு அதே பாண்டிய மரபில வந்த இன்னொரு மன்னன் தான். எனவே இரண்டும் கலந்து கிடந்தன. அப்போது மிக தெளிவாக சொல்லுகிறார், அன்றைக்கு தமிழ்நாட்டில் சங்க காலத்தில் குலங்கள் இருந்தன, சாதிகள் இல்லை. குலங்கள் என்றால் கிளான்ஸ். நீங்க ஆங்கிலத்தில் அந்த சொல்லை எப்படி நீங்க பார்க்கலாம், குழந்தைக்கு நாம் சைல்டு என்கிற சொல்லித்தான் அறிந்திருக்கிறோம். கிளான் என்று ஒரு சொல் இருக்கிறது, CLAND. கிளான் என்றால் குழந்தை. அது கிளான் இருந்து வருது. குலம் அதிலிருந்து குழந்தை வருகிறது. கிளான் இருந்தது, குலங்கள் இருந்தன. குலங்கள் இருக்கும் ஏனென்றால் இப்போது இருப்பது போல போக்குவரத்து தொடர்புகள் இல்லாத காலத்தில் குழுக்களாகத்தான் மக்கள் இருந்திருப்பார்கள். குலங்கள் இருந்தன, அவை சாதிகளாக வளரவில்லை. பிற்காலத்தில் எப்போது குலங்கள் சாதிகளாக மாறினவோ அப்போது பிரிவுகள் அல்ல, ஏற்றத்தாழ்வுகள் வந்துவிட்டன. நீங்கள் எப்போதும் நமக்கு பிரிவுகளிலே பேதம் இல்லை. பிரிவு இல்லாமல் உலகம் இல்லை. உலகம் பிரிந்துதான் கிடக்கிறது. 7 கண்டங்களாக பிரிந்து கிடக்கிறது. எத்தனையோ மொழிகள் இருக்கின்றன, எத்தனையோ விதமான பண்பாடுகள் இருக்கின்றன, பிரிந்துதான் கிடக்கின்றன. ஆனால் பிரிந்திருப்பது வேறு, அடுக்காக இருப்பது வேறு. ஏற்றத்தாழ்வாக அது கட்டமைக்கப்படுகிற போதுதான் அந்த சிக்கல் வருகிறது. எனவே சங்க இலக்கியம் அப்படி இருந்தது. நீங்கள் சங்க இலக்கியத்திலிருந்து தாண்டி வருகிற போது காப்பிய காலம், சிலப்பதிகார காலம், சிலப்பதிகாரம், மணிமேகலை என்று கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு சொல்லுகிறோம். அண்ணன் குறிப்பிடுகிறார், தமிழில் 50 காப்பியங்கள் என்று சொல்லுகிறீர்களே, 50 காப்பியங்களும் சமண பௌத்த நூல்கள். எதுவும் சைவமும் இல்லை, வைணவமும் இல்லை. உடனே கோபப்பட்டு எழுவார்கள். சிலப்பதிகாரம் மதச்சார்பற்றது. உண்மைதான், உள்ளே சமண செய்திகள் இருக்கின்றன. திருக்குறளுக்குள்ளும் சமணம் இருக்கிறது. சமணம் பௌத்தம் கூறுவுச்சி நின்ற காலம். எனவே 50 காப்பியங்களும் மற்ற 4ம் முழுமையாக சமண பௌத்தம் சார்ந்தவை. சிலம்பில் தேட வேண்டும், மற்றவைகளில் வெளிப்படையாக இருக்கின்றன. 50 காப்பியங்களில் சிலம்பை விட்டுவிட்டால் கூட 5க்கு 4 சமண பௌத்தம். பிறகுதான் பல்லவர்கள் காலத்துக்கு பிறகுதான் வருகிறது. இது எங்கே தொடங்குகிறது என்பதற்கு இன்னொரு வரலாற்று சான்றை நாம் சொல்லலாம். சீனாவிலிருந்து 2 பயணிகள் வந்தார்கள். கிபி 5ஆம் நூற்றாண்டில் வந்த பயணியின் பெயர் தாக்கியான் என்பது. 7ஆம் நூற்றாண்டில் வந்த பயணியின் பெயர் யுவான் சுவாங் என்பது. 5ஆம் நூற்றாண்டில் வந்த தாக்கியான் இந்தியாவை பற்றி எழுதுகிற போது இங்கே எந்த விதமான மதத்தின் அழுத்தமும் இல்லை, ஆனால் பௌத்த மார்க்கம் தழைத்திருந்தது என்று எழுதுகிறார். சமணமும் பௌத்தமும் தழைத்திருந்தது கிபி 5. யுவான் சுவாங் எழுதுகிறார், சமணமும் பௌத்தமும் ஏறத்தாழ அழிக்கப்பட்டுவிட்டன. இதுதான் இந்த 5க்கும் 7க்கும் இடைப்பட்ட காலத்தில் நடந்த ஒரு பெரிய தமிழ்நாட்டின் மாற்றம். அதுதான். அதற்கு பிறகு என்ன செய்தி என்றால், அந்த தடை தோன்றியது சைவம் வைணவம் என்றால், சைவமும் வைணவமும் வேத மதத்தை வைதீகத்தை முழுமையாக எதிர்த்தனவா? இன்றைக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதை எடுத்து காட்டுகிறார். எங்கெங்கிருந்தெல்லாம் அண்ணன் அவர்கள் எடுத்து காட்டுகிறார் என்றால், PT சீனிவாசையங்காரினுடைய ஹிஸ்டரி ஆஃப் த தமிழ் புத்தகத்தில் இருக்கிற மேற்கோள், அதை தமிழர்கள் எப்படி பார்க்கிறார் என்கிற பார்வை, பட்டுக்கோட்டை அழகிரிசாமியை பற்றி SV லிங்கம் எழுதிய கட்டுரை, இவைகளெல்லாம் நாம் பார்த்ததே இல்லை. எனவே அவையெல்லாம் தேடி எடுத்து சொல்லுகிற போது தினமணியில் ஒரு கட்டுரை வந்திருக்கிறது. எப்போது? பழங்காலத்தில் அல்ல, இப்போது 2008ஆவது ஆண்டு பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி அந்த கட்டுரையை எடுத்துக் கொடுத்திருக்கிறார். தினமணியில வந்திருக்கிறது. அந்த கட்டுரை என்ன சொல்லுகிறது என்றால், வேத நெறிகளை பின்பற்றித்தான் தமிழர்கள் சைவ மதத்தை வளர்த்தார்கள். இதை சைவர்கள் ஏற்பதில்லை, மறுப்பார்கள். நான் இன்றைக்கு காலையிலே அந்த வரியை படித்ததற்கு பிறகு ஆறுமுகத்தமிழன் அவர்களுக்கு தொலைபேசியிலே அவரை தொடர்பு கொள்ள முயன்றேன். சைவ இலக்கியங்களிலே மிக சேர்ந்தவராக இருக்கிறார். அவரை தொடர்பு கொள்ள முயன்றேன், ஆனால் தொடர்பு கிடைக்கவில்லை. ஆரிய வேதங்களிலிருந்து தான் அவர்களுக்கு அடிப்படை என்ன? 4 வேதங்களும் 4 வருணங்களும். 4 என்று சொல்லப்படுகிற போதும் அவர்ணஸ்தர் என்கிற 5வது வருணம் உண்டு. 5வதிலேயும் சண்டாளர்கள் என்கிற இன்னொரு பகுதி உண்டு. இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகளும் பிரிவுகளும் 4 வேதங்களும்
4 வருணங்களும் தான் ஆரிய நெறி. அவற்றை மறுக்கிற பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதுதான் திராவிட நெறி. இவ்வளவுதான் அடிப்படையான மாற்றம். அவற்றில் 2 மாற்றங்கள். இப்போ சமத்துவம் என்றால் எந்த தடத்தில் சமத்துவமின்மை எங்கே நிலைநாட்டப்படுகிறது? ஒன்று ஜாதியின் அடிப்படையில், இன்னொன்று பால் அடிப்படையில். எனவே நம்முடைய திராவிட நெறி என்பது சாதியற்ற பாலின சமத்துவம் உடைய ஒரு சமூகம் என்பதுதான். ரொம்ப சுருக்கமாக சொன்னால் அவ்வளவுதான். 2 வரிகளை சொல்லலாம். இன்னொன்றை சேர்த்துக் கொள்ளலாம். சாதிகள் அற்ற பாலின சமத்துவம் இருக்கிற அறிவியல் அல்லது பகுத்தறிவு சிந்தனை கொண்ட ஒரு சமூகம் திராவிட நெறியை பின்பற்றுகிறது என்று பொருள். இதுதான். அப்போ இந்த சைவம் என்பதே வேத நெறியை பின்பற்றி வருகிறது என்று தினமணியில் ஒரு கட்டுரை கவனமாக எழுதப்படுகிறது. ஆனால் சைவத்தில் இருக்கிற இலக்கியங்களை அளித்தவர்களே அவர்கள். அனல்வாதம் புனல்வாதம் என்பதெல்லாம் பின்னால் இருக்கிற மிகப்பெரிய ஆபத்தான வரலாற்று நிகழ்வுகள். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டை இந்த நூல் தருகிறது. தேவாரம் திருவாசகம் எவ்வளவு பாடல்கள் தெரியுமா? சைவ திருமுறைகள் நாம் ஏதோ ஒரு 40 பாட்டு 100 பாட்டு இருக்கிறது என்று படித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த புள்ளி உரத்தை கணக்கை தருகிறார். சைவ திருமுறைகளில் 3 தேவாரம் மட்டும் 1,02,000 பாடல்கள் இருக்கின்றனவா? இன்றைக்கு எந்த நூலகத்திலாவது உண்டா? ஆவண காப்பகத்திலாவது உண்டா? மற்றவைகளை சேர்க்கவில்லை. 3 தேவாரம், மாணிக்க வாசகரின் திருவாசகம் கூட சேர்க்கப்படவில்லை. அப்பர், சம்பந்தர், சுந்தரர் என்கிற 3 பேர் எழுதிய 3 தேவாரத்தின் பாடல்களின் மொத்த எண்ணிக்கை 1,02,000. ஆனால் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருப்பது 795. மற்றவைகளை எந்த கரையான அளித்தது? எந்த கடல் கொண்டது? நீங்கள் பொதுவாக அதெல்லாம் கடல் கொண்டுச்சு, கரையான் அளித்திருக்கிறது. எந்த கரையான் அளித்திருக்கிறது? எந்த கடல் கொண்டிருக்கிறது? இந்த கேள்விகளுக்கு இதுவரையில் வரலாற்றில் நமக்கு விடை கிடைக்கவில்லை. ஆழ்வார்களின் பாசுரங்கள் ஏறத்தாழ கிடைத்திருக்கின்றன. திவ்ய பிரபந்தம் 4000 பாடல்கள் என்று சொல்கிறோம். 3746 பாடல்கள் கிடைத்திருக்கின்றன. ஆனால் சைவ இலக்கியங்களிலே பலவற்றை காணவில்லை. இப்படி மத அடிப்படையில் வேதங்களை, வேத மதத்தை, நாள் வருணத்தை முன்னிறுத்தி மற்றவைகளை அழித்திருப்பது என்பதும் நடந்திருக்கிற ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வு. அதை தொடக்கமாக வைத்துக் கொண்டால், ஏனென்றால் சுயமரியாதை இயக்கம் திடீரென்று 23ஆவது ஆண்டு யோசித்து 25 தோன்றவில்லை. அதற்கு ஒரு நீண்ட வரலாற்று பின்புலம் இருக்கிறது. இந்த சமய ஆதிக்கம், அதாவது மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் எழுதியிருக்கிற சமயங்கள், தமிழும் சமயங்கள் பற்றி அவர் எழுதியிருக்கிற ஆய்வு நூல், இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு பார்க்கிற போது இந்த வேதம் என்கிற அதனை அடிப்படையாக கொண்ட கடைசி வரைக்கும் வேதத்தில் ஒன்றும் பெரிதாக வாழ்க்கைக்கு தேவையான எதுவும் சொல்லப்படவில்லை. வேதம் என்பது வெறும் இசைப்பாடல்கள் அல்லது துதிப்பாடல்கள். அவர்களுக்கே ஒரு ஐயம் வருகிறது. இந்த வேதங்களில் எந்த விதமான தத்துவமும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு உபநிடதங்கள் கொண்டு வருகிறார். வேதங்களின் இறுதியில் வருவதால் அவற்றுக்கு வேதாந்தங்கள் என்று பெயர். உபநிடதங்கள், பிறகு இன்னும் பல விதமான இதிகாசங்கள், புராணங்கள் எல்லாம் வருகின்றன. இவற்றையெல்லாம் அடித்து நொறுக்கிய முதல் குரல் யாருடையது என்பதை அவர் எழுதியிருக்கிறார். அது வள்ளலார். வள்ளலார் தான் மிக அழுத்தமாக இந்த வேத மதங்களை, இந்த ஆதிக்கத்தை எதிர்த்து குரல் கொடுக்கிறார். அதனால் என்ன ஆயிற்று என்றால் அவர் ஜோதியில் கலந்து விட்டார். நீங்க எதிர்க்கிறவர்கள் எல்லோரும் சொன்னால் வள்ளலார் அன்பர்கள் நம் மீது கோபம் கொள்ளுகிறார்கள். நந்தன் ஜோதியில தானே கலந்துட்டார். சிவபெருமான் அவ்வளவு அன்புள்ளம் கொண்டவர். நந்திய விலகு என்றாரே தவிர நந்தனை வாங்கி கூப்பிடல. நாம் எண்ணி பார்த்தால் நந்தனை உள்ளே விடு என்றெல்லாம் சொல்ல வேண்டும். அவர் நந்தியைத்தான் விலக சொன்னார். பிறகு நெருப்பில் மூழ்கி சாதி அழுக்கு போன பிறகு அவன் வரலாம் என்றால் நெருப்பில் மூழ்கி என்ன வரும் என்று நமக்கு தெரியும். எனவே வள்ளலார் தான் அதனுடைய தொடக்கமாக இருக்கிறார். அதற்கு பிறகு நீதி கட்சி ஐயா பெரியார். இதற்கு வருவதற்கு முன்பு இந்த சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட நாள் எது என்பதை பற்றிய ஒரு விரிவான ஒரு விவாதம் உள்ளே இருக்கிறது. அது இன்னமும் முடியாத ஒன்று.
இந்த கேள்வியை நான் ஐயா ஆணைமுத்தவர்களிடம் ஒரு முறை கேட்டேன். நீதி கட்சி என்று தொடங்கியது சட்டென்று சொல்லிவிடலாம். திமுக கழகம் எப்போது தொடங்கியது தெரியும். சுயமரியாதை இயக்கம் எப்போது தொடங்கிட்டு ஆணைமுத்தையா சொன்னால் அப்படி சொன்ன பதில் இதுதான். ஐயா, இந்த சுயமரியாதை இயக்கம் எப்போ என்றைக்கு தொடங்கப்பட்டது? நீங்க அப்ப இன்னும் போதுமான அளவுக்கு புத்தகம் எல்லாம் படிக்கலன்னு அர்த்தம். அவர் சொன்ன பதில் இதுதான், போய் படிங்க. அது அப்படிலாம் ஒரு நாள்ல தொடங்கப்படவில்லை என்று சொன்னார். அவர் கொஞ்சம் கடுமையான வாத்தியார். அப்படி ஏனென்றால் என்ன இவ்வளவு மேடையில பேசுற சுயமரியாதை இயக்கம் எப்ப தொடங்கிச்சுன்னு தெரியும், எப்போது தொடங்கிச்சு என்று தெரியவில்லை. அண்ணன் 3 தேதிகளை குறித்து இந்த 3 தேதிகளில் எது என்று கேட்கிறார். நான் ஒரு முறை ஈவேகி சம்பத் அவர்களினுடைய உரையை கேட்டிருக்கிறேன். இப்போது அவருடைய மகன் இனியன் சம்பத் அதை புத்தகமாகவும் தொகுத்து விட்டார் அவருடைய உரைகளை. சம்பத் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், எப்படி தொடர்ந்து தெரியுமா இந்த சுயமரியாதை இயக்கம் என்று அந்த வரலாறு சொல்லுவார். பெரியார் ஒரு ஊராக பேசிக்கொண்டே போனார். அவள் கொஞ்சம் மிரண்டு போனார்கள். என்ன சொன்னார்கள்? போகிற போக்கை பார்த்தால் இந்த நாயக்கர் சாதி இல்லை என்று போல. பெரியார் சொன்னார், ஆமாம் சாதி இல்லை. அடுத்த கூட்டத்தில் பேசுகிற போது அவர்கள் பேசினார்கள், பிராமணாலேயே எதிர்த்துருவார் போல இருக்கே. பெரியார் சொன்னார், பிராமணால என்னடா பெரிய வெங்காயம், ஒன்று எதிர்க்கிறதான வேலை என்ன. கடைசி கட்டம் வந்தது. அவர்கள் சொன்னார்கள், ஓய், போகிற போக்கு பார்த்தால் இந்த ராமசாமி நாயக்கர் கடவுளே இல்லை என்றுவார் போல இருக்கு. ஆமாம், கடவுளே இல்லை. இப்படித்தான் எதிரிகளால் வடிவமைக்கப்பட்டது என்று ஈவேகி சம்பத் பேசுவார். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் எதிர்த்து பேச பேச, ஆமா அப்படித்தானே. ஏன் இப்படி சொல்லப்படுகிறது என்றால், அந்த 7 தொடங்கப்பட்ட 25வது ஆண்டு தொடங்கப்பட்ட குடியரசில் கடவுள் மறுப்பு இல்லை. ஏறத்தாழ எம்மதமும் சம்மதம் என்பது போன்ற தோற்றம் தான் இருக்கிறது. அதற்கு முன்னால் வாவேசு ஐயர் இறந்து போன போது ஐயா கொடுத்த இரங்கல் உரை, இப்போது நம்முடைய வெங்காயம் பதிப்பகத்துல அந்த இரங்கல் உரைகளை மட்டுமே தொகுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அது ஒரு ஆவணம். அதுல பார்த்தால் வாவேசு ஐயர் இறந்து போகிற போது பெரியார் அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் என்று எழுதுகிறார். ஆன்மா சாந்தி அடையட்டும் என்று வாவேசு ஐயர் 25க்கு முன்னால் 26, 27 வரையில் கூட கடவுள் மறுப்பு செய்திகள் எல்லாம் இடம்பெற இருக்கு. அதான் கேட்கிறார். எனவே இதனை சுட்டிக்காட்டி கோ கேசவன் எழுதியிருக்கிறார் தன்னுடைய நூல்ல. எனவே குடியரசு 7 தொடங்குகிற போது அவர் இந்த சிந்தனைக்கெல்லாம் வந்துவிடவில்லை. எனவே அந்த நாளை சுயமரியாதை இயக்கத்தின் தொடக்க நாள் என்று கொள்ள முடியாது என்று அவர் இருக்கிறார். 3 நாள்களை அண்ணன் குறிப்பிடுகிறார். சுயமரியாதை இயக்கத்தின் தொடக்க நாள் என்று எதனை வைத்துக் கொள்ளலாம்? ஒன்று, குடியரசு 7 தொடங்கப்பட்ட நாள் 1925 மே 2 முதல் 7 வந்த நாள் அதுதான். அது எப்படி வந்தது? பெரியார் காங்கிரஸ்ல இருக்கிறார். பெரியாரை பற்றிய செய்திகளை சொல்ல வேண்டும். பெரியார் காங்கிரஸ்ல இருக்கிறார். 1922ஆம் ஆண்டு ஐயா பெரியார் அவர்களும் அவருடைய நண்பர் தங்கப்பெருமாள் பிள்ளையும் கோவை சிறையில் இருக்கிறார்கள். அப்போது 2 பேரும் பேசிக் கொள்கிறார்கள், நமக்கு ஒரு பத்திரிகை வேண்டும். கட்சியில இருக்கிறார்கள். கட்சி ஏடே போதுமானது என்று கருதவில்லை. ஒரு ஏடு வேண்டும் என்று 2 பேரும் பேசுகிறார்கள். கோவை சிறையிலிருந்து வெளியில் வந்தவுடனே ஒரு புதிய பத்திரிகை பதிவுக்கு பெரியார் விண்ணப்பித்து விடுகிறார். அதுதான் குடியரசு. அதை யாரை விட்டு வெளியிடுகிறார்கள்? திருப்பாதிரி புலியூர் ஞானியார் அடிகளை விட்டு வெளியிடுகிறார்கள். நீங்க நம்ம அப்படியே ஆன்மீகத்துக்கெல்லாம் எதிரி எல்லாரையும் எரிச்சிடணும் அப்படின்னா நம்ம சொல்லவே இல்லை. கடவுள் நம்பிக்கை என்பது உன்னுடைய நம்பிக்கை. நாம் திரும்ப திரும்ப வலியுறுத்துவதெல்லாம் சமத்துவமும் சமூக நீதியும் தானே தவிர வெறும் கடவுள் சண்டைக்காக தொடங்கப்பட்டது அல்ல சுயமரியாதை. திராவிடம் என்கிற சொல் பயன்படுத்தப்பட்ட அளவுக்கு திரைப்படங்களில் கூட சுயமரியாதை என்கிற சொல் பயன்படுத்தப்படலை. சுயமரியாதையை இன்னும் நம்ம விடாமல் கொண்டு போனோம். திராவிடம் என்பது திராவிட புன்னாடே பாட்டு இருக்கு, நாடோடி மன்னன் தொடக்கம். திராவிடம் என்பது பல இடங்களில் வந்தது, சுயமரியாதை அல்ல. இன்னொன்றையும் நீங்கள் கவனியுங்கள், திராவிடம் எதிர்க்கப்படுகிற அளவுக்கு சுயமரியாதை எதிர்க்கப்படலை. இப்பவும் குறிவைத்து எதிரிகளும் எதிரிகளின் அடிமைகளும் அதை எதை தாக்குகிறார்கள் என்றால் திராவிடம் என்று சொல்லித்தான் தாக்குகிறார்கள். சுயமரியாதை எனக்கு தெரிந்து
ஒரு திரைப்பட பாட்டில் எம்ஜிஆர் அதை பயன்படுத்தி எம்ஜிஆர் பாடுகிறார், நடிக்கிறார். அதை வெள்ளி நிலா என்று ஒரு பாட்டு தொடங்கும். அதுல 4 பேர்கள் போற்றவும் நாடு உன்னை வாழ்த்தவும் மானத்தோடு வாழ்வதுதான் சுயமரியாதை. ஒரு திரைப்பட பாட்டு. ஏன்னா திரைப்படத்துல வந்தால்தான் நம்ம மக்களும் அதை செல்லாம். இது உண்மைதான் போல. எனவே 4 பேர்கள் போற்றவும் நாடு உன்னை வாழ்த்தவும் மானத்தோடு வாழ்வதுதான் சுயமரியாதை. இது சுயமரியாதைக்கான விளக்கம் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் அந்த சொல்லாடல் திரைப்படத்தில் பயன்படுத்தப்பட்டது. குடியரசு 7 1925 தொடங்கப்பட்டது. அந்த நாள்தான் சுயமரியாதை இயக்கத்தின் தொடக்க நாளா. இது ஒரு வினா. இரண்டாவது, பெரியார் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறிய நாள் தான் சுயமரியாதை இயக்கத்தின் தொடக்க நாளா. எப்போ வெளியேறினார்? 1925 நவம்பர் 22 காஞ்சிபுரம் மாநாட்டில் திருவிக்ரா அவர்கள் தலைமையில் நடந்த அந்த மாநாட்டில் அந்த மாநாடு எப்படி நடந்தது என்பது அப்படியே நீங்கள் பார்த்தால் ஒரு திரைப்பட காட்சி பார்ப்பது போல அதில் செய்திகள் இருக்கின்றன. எப்போ திருவிக்ரா இறங்கினார், அவர் எப்படி வரவேற்றார்கள், எப்படி மேலதாளத்தோடு அவரை அழைத்து கொண்டு வந்தார்கள், அந்த மண்டபத்துக்குள்ளே அவர் போகிற வரைக்கும் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நாம் நேரடியாக அந்த மாநாட்டை பார்ப்பது போல அந்த காட்சிகள் இருக்கின்றன. அந்த காங்கிரஸ் கட்சியின் மாநாட்டில் தான் பெரியாரும் பெரியாரோடு சேர்ந்த மூவலூர் ராமாமிர்தமையார் உட்பட பலரும் வெளியில வந்தார்கள். எனவே காங்கிரஸை விட்டு வெளியேறிய நாள் தானே இன்னொரு இயக்கத்தின் தொடக்க நாளாக இருக்க வேண்டும். அது இரண்டாவது. மூன்றாவது, இது இரண்டும் இல்லை, நீதி கட்சியினுடைய 10வது பார்ப்பனர் அல்லாதார் மாநாடு சென்னையில் நடைபெற்றது 26. அந்த மாநாடு வரலாற்று சிறப்புடையது. 1926 டிசம்பர் 26 அன்றைக்கு நடந்த மாநாடு. இன்னொன்று உங்களுக்கு நினைவுக்கு வருகிறதா? தமிழ்நாட்டில் முதலாக சுனாமி என்றைக்கு வந்தது? டிசம்பர் 26, 2004. ஆனால் அது அல்ல முதல் சுனாமி. 26 வந்தது, அதுதான் முதல் சுனாமி. அதே டிசம்பர் 26, 1926. அப்ப வந்த சுனாமி என்ன என்றால், நீதி கட்சி ஒரு தீர்மானம் போடுகிறது. அந்த தீர்மானம் மிக முக்கியமானது. நம் வீட்டு திருமணங்களில் வேறு யாரையோ உயர்ந்த ஜாதியினர் என்று கருதி அவர்களை நாம் அழைத்து வந்து நம் வீட்டு நிகழ்வுகளை நடத்தினால் நம்மை நாமே தாழ்த்தப்பட்டவர்கள் என்பதை ஒப்புக்கொள்ளுகிறோம் என்று ஆகும். எனவே புரோகித பகிஷ்காரம் இருந்த சொத்தை பெரும்பாலும் வடமொழியில் அந்த தீர்மானம் 1926 டிசம்பர் 26 சென்னையில் நடைபெற்ற மாநாட்டின் 2வது தீர்மானம் சுயமரியாதை இயக்கத்தின் முதல் விதை விழுந்தது அந்த இடம்தான் என்று எழுதுகிறார். இந்த மூன்றில் எது என்று ஐயா அவர்கள் கேட்டு, என்றைக்கு குடியரசு 7 தொடங்கப்பட்டதோ அதுதான் சுயமரியாதை இயக்கத்தின் தொடக்கம் என்று குறிப்பிடுகிறார். எனக்கு கொஞ்சம் மாறுபட்ட எண்ணம் இருக்கிறது. என்றால் அண்ணன் இங்கு இருக்கிறதுனாலே அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கருதுகிறேன். சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட நாள் என்று ஒரு நாளை குறிக்க வேண்டியதில்லை. அது பனிக்கட்டி உருண்டு உருண்டு வந்து ஒரு பாறையாக கீழே விழுந்தது போல கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. அதற்கு இது தொடக்கமாக இருந்தாலும் அன்றைக்கு கேசவன் சொல்லுகிற காரணம், அப்போது பெரியார் மத நம்பிக்கை உடையவராக இருந்தார். சாதி கூட இருந்தது. நாயக்கர் என்று அவர் பெயரை அழைத்தார்கள். எனவே அந்த நாளை எப்படி தொடக்க நாள் என்று சொல்லலாம் என்று கேசவன் கேட்கிறார். அதற்கு இந்த நூல் தருகிற விளக்கம், அவருக்கு கடவுள் மத நம்பிக்கைகள் இருந்தன, சாதி பெயரை கூட குறிப்பிட்டார் என்றாலும் எல்லோரும் சமம் என்கிற அந்த தன்மான உணர்வு அப்போதே வந்து விட்டதால் அதுதான் தொடக்கம் என்று. இது ஒரு செய்தி. எனவே எந்த நாளில் தொடங்கப்பட்டது? 25 அல்லது 26, ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டை நாம் கடந்து வந்திருக்கிறோம். சுயமரியாதைக்கு இருக்கிற சிறப்பு என்ன? ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? அதுதான் அவர்கள். இதுல நான் இன்னும் 2-3 நூல்களையும் எடுத்துக்கொண்டேன். அண்ணனே எழுதியிருக்கிற சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு ஒரு அரிமா நோக்கு என்கிற 4 நாள் கட்டுரைகள் சில ஆண்டுகளுக்கு முன்பே வந்துவிட்ட 2012 என்று நினைவு எனக்கு. S.V. ராஜதுரையும் வா கீதாவும் எழுதியிருக்கிற சுயமரியாதை சமதர்மம். அந்த புத்தகம் ஒரு 1000 பக்கம். எனக்கு பாடப்புத்தகம் போல பயன்படுகிற நூல்களில் அது ஒன்று.
படித்து கோடு போட்டு வைத்திருக்கிற காரணத்தால் அந்த இடங்களை மட்டும் பார்த்தாலே பல செய்திகள் கிடைக்கும். சுயமரியாதை சமதர்மம் 1000 பக்கங்கள், 1000க்கும் கூடுதல். இந்த சுயமரியாதை இயக்க வரலாறு இது வெறும் முதல் பாகம் தான், 650 பக்கம். எஸ்விஆர் அவர்களுடைய கட்டுரை போக்குகள் வேறு மாதிரியாக, இப்படி தேதியோடு வரிசையாக ஆவணங்களோடு அப்படி இல்லாமல் அதை பற்றிய விவாதங்கள். நக்கீரன் ஏட்டில் ஒரு கட்டுரை எழுத சொன்ன போது நானும் அந்த கட்டுரைக்கு, தொடர் கட்டுரைக்கு பெயர் சுயமரியாதை என்று கொடுத்தேன். அது இப்போது ஒரு சின்ன 150 பக்கங்களில் ஒரு புத்தகமாகவும் வந்திருக்கிறது, சுயமரியாதை. அதில் நான் என்ன எழுதியிருப்பேன் என்றால், சுயமரியாதை என்பது வெறுமனே ஒரு சொல் அல்ல. எதனால் அப்படி குறிப்பிடுகிறோம் என்பதற்கு ஒன்றை நான் எடுத்துக்காட்டியிருக்கிறேன். யாக்ஷயர் அப்சர்வர் என்கிற ஏட்டின் செய்தி ஆசிரியராக இருக்கிற கிறிஸ்டபர் கால்டுவெல், மன்னிக்க வேண்டும், கால்டுவெல் அல்ல, கிறிஸ்டபர் கால்டுவெல் இல்லூஷன் அண்ட் ரியாலிட்டி என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். நான் கன்னிமரா நூலகத்தில் அதை பார்த்தேன். நீங்கள் நினைவித்துக் கொள்ளுங்கள், அந்த புத்தகத்தில் இருக்கிற இந்த வரி மிக அழுத்தமானது. அவர் இங்கிலாந்தில் இருக்கிற யாக்ஷயர் அப்சர்வரில் பணியாற்றுகிறார். இல்லூஷன்ஸ் அண்ட் ரியாலிட்டி, தோற்றமும் உண்மையும். அதில் அவர் தொடக்கத்தில் எழுதுகிறார், சில வேளைகளில் சில சொற்கள் வெறும் சொற்களாக இல்லாமல் ஒரு சமூகத்தின் வரலாற்றை தன் பின்புலமாக கொண்டிருக்கும் என்று எழுதுகிறார். வேறு எந்த சொல்லுக்கு இது பொருந்துமோ இல்லையோ, சுயமரியாதைக்கு பொருந்தும். எனவே அந்த புத்தகத்தின் அட்டையிலேயே நான் என்ன எழுதியிருப்பேன் என்றால், சுயமரியாதை ஒரு நூற்றாண்டின் சொல். சுயமரியாதை ஒரு சொல் அன்று, ஒரு நூற்றாண்டின் சொல். இன்னமும் அப்படி நான் எழுதியது பல ஆண்டுகளுக்கு, 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கலாம். இப்போதும் அது நின்று நிறைத்து சுயமரியாதை என்பது ஒரு நூற்றாண்டின் சொல்லாக நிறைவேற்றிருக்கிறது. ஆகினாலே இந்த தொடர் இப்படி வருகிற போது சுயமரியாதை இயக்கம் என்று பெயரே நான் வைக்கலைங்கிறார் பெரியார். செல்ஃப் ரெஸ்பெக்ட் ப்ராபகேண்டா இன்ஸ்டிடியூட் என்பதுதான் அங்கே வைக்கப்பட்ட, பதிவு செய்யப்பட்ட பெயர். அதனால் தான் இன்றைக்கும் நீங்கள் திடல்ல பார்த்தீங்கன்னா, புத்தக நிலையத்தில் பல புத்தகங்கள் என்ன போட்டிருக்கோம்னா, வெளியீடு திராவிடர் கழகம் அல்ல, பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம். சுயமரியாதை பிரச்சார நிறுவனம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் ப்ராபகேண்டா இன்ஸ்டிடியூஷன் என்பதுதான் பெரியார். அது ஒரு பதிவு செய்கிற பெயர். இது ஒரு பரப்புரைக்காக உருவாக்கப்படுகிற ஒரு நிறுவனம். கட்சியே பரப்புரைக்காக தொடங்கப்பட்டது. வன்முறை போராட்டங்கள் எதையும் திராவிடர் கழகம் அங்கிருந்து இன்று வரையில் நடத்தியதில்லை. ஆகையினாலே அப்படி தொடங்கப்பட்ட போது நோக்கம் என்ன? பிரச்சாரம் தான் நோக்கம். இதுல என்ன பெரிய மாற்றம் நிகழ்கிறது என்றால், பொதுவாக ஒரு கட்சி தொடங்குகிறவர்கள் மக்களுக்கு அறிவுரை சொல்லுவார்கள். தொடங்கும் போதே பலர் சொல்கிறார்கள், தொடங்குவதற்கு முன்பே சிலர் சொல்கிறார்கள், தொடங்குவதற்கு முன்பே ஆட்சிக்கு வருவது பற்றி பேசுகிறார்கள். நோக்கம் ஆட்சிக்கு வருவதாக இருக்கிறது, சமூகத்தை மாற்றுவதாக இல்லை. ஐயா பெரியார் அவர்கள் நமக்கு கற்பித்தார், கற்றுக்கொண்டே கற்பித்தார். அதுதான் நம்ம அடிப்படையான கற்றுக்கொண்டே கற்பித்தார். நீங்க அந்த பரிணாம வளர்ச்சியை குடியரசு ஏற்றில் பார்க்கலாம். 1925 மே 2 வருகிற போது அங்கே ஒரு கோயில் கோபுரம், ஒரு சிலுவை, ஒரு பிறை, மூன்றும் இருக்கிறது. மெல்ல மெல்ல கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள். எப்போ சொல்றாரு? 1967 மார்ச். திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்கிற விடயபுரம், கண்கொடுத்த வணிகம் என்ற 2 சின்ன கிராமங்களுக்கு இடையில் பேசுகிற போது 67 சொல்லுகிறார். அதற்காகவே ஒரு முறை திருவாரூர் கூட்டத்துக்கு நான் போயிருந்த போது அந்த ஊரை போய் பார்த்தேன். நான் போகும்போதே பாதை சரியா இல்லை, எப்படி போனார் பெரியாருன்னு தெரியாது. அங்க போய், அதாவது திராவிட இயக்கம் அப்படி ஒன்றும் தானாலாம் காட்டு சரியா வளரல. வளர்ப்பதற்கு எத்தனை துயரப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய அமைச்சர் சிவ மெய்யநாதன் இருக்கிறாரு. ஆலங்குடிக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம், மரமடைன்னு ஒரு சின்ன கிராமம். நான் போகிற போது ஒரு செய்தியை எனக்கு சொன்னார்கள். எங்க ஊருக்கு ஐயா பேராசிரியர், இனமான பேராசிரியர் படிப்பு வட்டம் தான். ஐயா பேராசிரியர் ஒரு 45-50 ஆண்டுகளுக்கு முன்னால வந்திருக்காங்க. இப்பவே பாதை இல்லை. 45-50 ஆண்டுகளுக்கு முன்னால ஐயா எப்படி வந்தாருன்னு கேட்டேன். புதுக்கோட்டையில அழகப்பா புத்தக நிலையத்துல தங்கிடுவாரு. அதுக்கப்புறம் பேருந்து இறங்கி இங்க இருந்து ஆலங்குடியில இருந்து மிதி வண்டியில பின்னாடி உட்கார வச்சு கூட்டு போனோம். பேராசிரியர்
அண்ணாவை பற்றி அப்படி ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். காரைக்குடியில இது அமர்ந்திருக்கிற தோழர் சண்முகநாதன் ஊர் அமராவதி குழு, அங்கே அடைக்கப்பன்னு ஒரு பெரியவர் இருந்தார். அவரோடு பேசுகிற போதுதான் எனக்கு செய்தி தெரியும். தெரியுமாப்பா, நானும் உங்க அப்பாவும் தான் அண்ணாவை சைக்கிள்ல பின்னாடி உட்கார வச்சு கூட்டு போனார். அண்ணாவும் அன்பழகனும் மிதிவண்டியில பின்னால் உட்கார்ந்து கொண்டு போய் கட்சியை வளர்த்தனர். எனவே எதற்காக என்றால், அவ்வளவு எந்த வளர்ச்சியும் இல்லாத காலத்தில் அறிவு சிந்தனையும் நம்மோடு சேர்ந்தே பெரியார் சொல்லி 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 உலகத்திலேயே பெரிய வரலாற்று குறிப்பு கற்றுக்கொண்டே கற்பித்தவர்கள். அவர் ஒவ்வொரு கற்று அது மாற்றம் இல்லை, அது கற்றல். தன்னைத்தானே மறுபடியும் மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ளுதல். அப்படி வந்தது. அந்த பெரியார் யார் என்று ஒரு பகுதி இருக்கு. அவர் என்ன, நம்ம மணிகண்டன் மாதிரி நம்ம மாதிரி பிஹெச்டி ஆகினாரு. 4ஆம் வகுப்பு தான் படிச்சு. பெரியாரினுடைய படிப்பு எவ்வளவு? பள்ளிக்கூடத்தில் 4ஆம் வகுப்பு. ஒரு பணக்காரர் வீட்டு பையன், ஒரு வணிகர் வீட்டு பையன் என்ன வேலை செய்தார்? அவருடைய அப்பாவினுடைய மண்டியில அவர் செய்த 2 பணிகளை அண்ணன் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பொருளெல்லாம் ஏலம் விடும்போது சட்டம் போட்டு ஏலம் விடுறது, அந்த மூட்டைகள்லாம் கட்டி வச்சிருக்கல, அந்த மூட்டையில முகவரி எழுதுறது, எவ்வளவு பெரிய பணி பாருங்க. இப்படி தொடங்கிய ஒரு மனிதனின் வாழ்க்கை ஒரு நாட்டையே மாற்றி போடும். 100 ஆண்டுகளுக்கு பிறகு பிஜேபி வெற்றி பெற முடியவில்லை என்றால் அப்படி ஒரு அதிசயம் மனிதன் வாழ்த்திருக்கிறார் என்று நான் எண்ணி பார்க்கிறேன். மண்டியில வேலை செய்கிறார். 19 வயதில் திருமணம் நடந்திருக்கிறது. பெரியாருக்கு குழந்தை பிறக்கலைன்னு யாரோ சொல்லிட்டு இருப்பாங்க. இவர்களுக்கு ஆண்மையை நீட்டிப்பதே குழந்தையின் மூலமாக மட்டும்தான். பெரியாருக்கு ஒரு குழந்தை உண்டு. பெரியாருக்கும் நகமையாருக்கும் ஒரு குழந்தை உண்டு, இறந்து போயிடுச்சு. இல்லைனாலும் ஒரு குற்றமும் இல்லை. இது எல்லாம் ஒரு துறையாக இந்த சமூகம். 19 வயதில் திருமணம். 1911ஆவது ஆண்டு பெரியாரின் தந்தை வேங்கடப்ப நாயக்கர் இறந்து போய்விட்டார். நான் அண்மையில தான் 1 நிமிட செய்தியில சொன்னேன். பெரியார் எழுதுகிறார், எனக்குள் எது ஒரு கோபத்தை கிளறிற்று என்றால், எங்க அப்பா அப்பவே ஆண்டுக்கு 150-200 ரூபா வருமான வரி கட்டினவர். அன்றைக்கு வருமான வரி கட்டுவது என்பது பெரிய செய்தி. அப்போ எங்க கடைக்கு ஒரு பில்லு போடுற ஒரு ஆள் வருவான். அவனுக்கு ஒரு படிப்பும் இல்லை, அறிவும் இல்லை. நம்ம கடையில வேலை பார்க்குறவங்க சம்பளத்தை விட குறைச்ச. ஆனா அவனை பார்த்த உடனே இவர் எழுந்து நின்று, அது ஏதோ ஒரு பேர் போட்டிருந்தார் தெலுங்குல, அதாவது அதுக்கு வருக வருக சாமிகளேன்னு அர்த்தமா தெலுங்குல. சொன்ன உடனே அவனை உட்கார வச்சு இவர் நிற்பார். அவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு தெரியாது. அவன் எங்க அப்பா பார்த்து கேட்பான், ஏந்திரா வெங்கட நாயுடு, ஏன்னா வெங்கட நாயுடு எப்படி இருக்கேன்னு கேட்பான். எனக்கு அப்போது எழுந்த நெருப்பு, இது வெறும் சாதியால் அல்லவா அவனுக்கு அந்த எந்த தகுதியும் இல்லாம ஒரு நல்ல மனுஷன், ஒரு அறிவாளி, ஒன்றுமில்லை, வெறும் ஜாதிக்கு ஒடுங்கி போய் என் அப்பா இப்படி இருக்கிறாரேன்னு எனக்கு ஒரு கோபம் எழுந்ததுங்கிறார். மண்டியில வேலை பார்க்கிறார். 1911க்கு பிறகு, அப்பா இறந்த பிறகு அந்த வணிகத்தில் முழுமையாக இருக்கிறார். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பொது வாழ்க்கைக்குள் அவர் வருகிறார். அறிவு சித்தாந்த தேடல்களுக்கு வருகிறார். எப்படி என்றால், ஊர்ல இருக்கிற பார்ப்பனர்கள் பூரா பெரியார் வீட்டுக்கு தான் ஈரோட்டுக்கு வருவான். எல்லா சடங்கும் அங்கதான். அந்த வர்ற வித்வான்களோட இவர் விவாதம் பண்றது. அவன் முதல்ல வெங்கடப்ப நாயக்கர் பையனோ இல்லையோ எல்லாம் தெரிஞ்சுன்றதுக்காக கேட்கறான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சு, என்னடா கேள்வி பூரா குதர்க்கமா இருக்கேன்னு அவனுக்கு அப்புறம் தோணும். இவர் கேட்கிற கேள்வி பூரா குதர்க்கமா இருக்கு. ஏன்னா நான் இப்போது கூட ஒரு கூட்டத்துல பேசும்போது சொன்னேன். ஒருவர் சொன்னார், நாங்க மத்தவா சமைச்சதெல்லாம் சாப்பிடுறது இல்லைன்னார். மத்தவா விதைச்சதெல்லாம் சாப்பிடுவீங்களான்னு கேட்டேன். நீ யாரா விதைச்ச? நீயே விதைச்சியா? நீ மத்தவா விதைச்சதெல்லாம் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டேன். ரொம்ப குதர்க்கமா பேசுறேன். அதுக்கு அவனுக்கு விடை கிடையாது. அதுக்கான அடுத்த வார்த்தை வந்து, நீங்க ரொம்ப குதர்க்கமா பேசுறது. இல்லைங்க, நான் நியாயமா பேசுறேன், குதர்க்கமா பேசுறது நீங்க. எனவே அப்படி அடிப்படையில் இவர் கேட்ட கேள்விகள். இரண்டாவது, பொன்னுசாமி என்கிறவரோடு அவருக்கு கிடைத்த நட்பு. பொன்னுசாமிங்கிற பெயர் நமக்கு யாருக்கும் தெரியாது. இன்னொரு பெயர் சொன்னால் பாதி பேருக்காக தெரியும், கைவல்ய சாமியார். கைவல்யம் என்பது, சாமி கைவல்யம் என்பது பின்னால் வந்த பெயர். அவர் கைவல்யம் என்கிற ஒரு பழைய ஏடு அதை படித்தார் என்று இப்போ அது வந்து எனக்கும் எப்போ தெரியும்னா, நம்ம வாலாஜா வல்லவன்
கைவல்யசாமி கட்டுரைகளில் இவ்வளவு பெரிய புத்தகம் தொகுத்திருக்காரு. அதுல ஒரு பகுதி தான் படிச்சு முடிஞ்சது. கைவல்யசாமிகள் கட்டுரை இன்னொரு செய்தி என்றால், அவர்தான் ஒரு திருமண வீட்டுல ஐயாவும் பெரியாரும் சாப்பிட்டு இருக்கும்போது உணவு பரிமாறிய ஒரு பார்ப்பனர் என்ன பண்ணாருன்னா, இங்க இருந்த குவளையை எடுத்தார். விஷ்ணு சூத்திரம் தொட்ட குவளையை நீ போய் எடுக்கலாமோ அப்படின்னு இன்னொருத்த வந்து கேட்டான். கைவல்யசாமியார் என்ன பண்ணாருன்னா, சாப்பிட்டு இருந்தார். எழுந்து அந்த எச்சில் கையோட விட்டாரு ஒரு அறை. அப்போது வந்ததுதான் சூத்திரம் என்றால் ஆத்திரம் கொண்டது. அது பின்னால எங்க வருதுன்னு ஒரு சுயமரியாதை அகராடி வெட்டிட்டு இருக்கிறத என்ன சொல்றாரு, அதுல வருது. அப்படின்னு நான் சொல்றேன். எனவே இப்படி பொன்னுச்சாமி என்கிற சாமி கைவல்யம் போன்றவர்களோடு பழகும் போது அவருக்கு ஒரு பொது வாழ்க்கை சமூகத்தில் ஈடுபாடு வருது. இன்னொன்று சொன்னால், அவர் நேரடி அரசியலுக்கு வந்ததற்கு வரதராஜன் நாயுடுவும் ராஜாஜியும் தான் பாருங்க. ராஜாஜி வாழ்நாளில் செய்த பெரிய பிழை அதான் பின்னாடி நினைச்சிருப்பார். சும்மா உனக்கு கொண்டாந்து நம்ம இங்கே விட்டோம்ப்பா, பேசாமல் இருந்திருக்கலாமேன்னு தோணும். ராஜாஜி தான் வரும்போது இவர் ராஜாஜியினுடைய அந்த குழுவுல தான் காங்கிரஸ் கட்சி தோழர்கள் இருந்தா கோவிச்சு கூடாது. காங்கிரஸ் கட்சினாலே குழு இல்லாம காங்கிரஸ் கட்சி இருக்காது. அப்பப்போ ஒரு குரூப் இருக்கும். ராஜாஜியோட குரூப் தான். அப்ப ராஜாஜி குரூப்பா சத்தியமூர்த்தி குரூப்பாங்கிறதா, காங்கிரஸா இல்லையாங்கிறதல்ல. ராஜாஜியோடு தான் பெரியார் வந்தார். 1917 காங்கிரஸ் கட்சி ஒரு கிளை அமைப்பை தொடங்கிச்சு. நம்ம துணை அமைப்பு வச்சிருக்கிற மாதிரி சென்னை ஐக்கிய மாகாண சங்கம் என்று ஒரு சங்கம். அது எதற்காக என்றால், நீதி கட்சிக்கான எதிர்வினை. அது நீதி கட்சி தொடங்கி பார்ப்பனர் அல்லாதவர்கள் எல்லாம் அந்த சங்கம் என்று வருகிற போது, காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயும் இருக்கிற பார்ப்பனர் அல்லாதவர்களை கொண்டு ஒரு சங்கம் தொடங்கப்பட்டது. அதுல எல்லோரும் இருந்தார்கள். அதுலதான் பெரியார் உள்ளே வருகிறார். ஆனால் காங்கிரஸ் கட்சியில் அதிகாரப்பூர்வமாக அவர் இணைந்தது 1919 என்று இருக்கிறார். மிக கடுமையாக காந்தியையும் கதரையும் ஆதரிக்கிறவராகவே பெரியார் இருந்தார். வெளியே வந்து சுயமரியாதை இயக்கம் எல்லாம் கண்ட பிறகும் கூட 1927, 28 வரைக்கும் கதரை அவர் பாராட்டி கொண்டே இருக்கிறார். கதரை அவரால் கைவிடவே முடியல. கதர் ராட்டினம் எல்லாம் பெரியாரால் ஒரு கட்டத்தில் பாராட்டப்பட்டு பிறகு அவரே தெரிஞ்சு இதை வச்சுட்டு என்னடா பண்ண முடியும்னு கேட்ட காலம் பிறகு வருகிறது. எனவே கதரையும் ராட்டினத்தையும் பாராட்டுகிறவராகவே பெரியார் இருந்தார். பெரியாரின் காந்தியை பற்றும் காந்தியை விட்டு விலகியதும்னு எஸ்ஆர் அந்த புத்தகத்துல விரிவாக ஒரு 50-60 பக்கம் இதை மட்டுமே எழுதியிருக்கிறார். எனவே அண்ணன் அவர்களும் அதை குறிப்பிடுகிறார். அவருக்கு அந்த காந்திய பற்றுதல் அவரை விட்டு போகவே இல்லை, அதுல ஒட்டி கொண்டிருக்கிறது. எனவே இந்த பெரியார் தான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கினார். இதற்கு பிறகு அந்த சுயமரியாதை இயக்கம் தொடங்கி எத்தனை மாநாடுகள் நடந்தன என்ன என்ற விவரங்களை எல்லாம் நீங்கள் ஆவணங்களாக சரியாக சொன்னால், இந்த புத்தகம் எப்படின்னா எனக்கு 2 பகுதியாக படுகிறது. ஒன்று தத்துவங்களை வரலாற்றை சொல்லுவது, இன்னொன்று ஆவணங்களை பார்த்துக் கொள்வதற்கு ஒரு பார்வை நூல், ஒரு ரெஃபரன்ஸ் புக்காக இது பயன்படும். எல்லாத்தையும் அப்படியே மனப்பாடம் பண்ண வேண்டியது ஒரு ரெஃபரன்ஸ் புக். ஆகையினால அந்த பார்வை நூலாக இருக்கிற பகுதிகளை விட்டுட்டு மையமாக இருக்கிற செய்திகளை நான் குறிப்பிடுகிறேன். சுயமரியாதை இயக்கத்தின் ஆயுதம் எது? பத்திரிகை, ஏடுகள். ஒரு இயக்கம் தொடங்கினால் ஒரு இதழ் வேண்டும் என்பார்கள். இதழ் தொடங்கிய பிறகு இயக்கம் இருக்கிறது. இதழ் தான் முதல்ல குடியரசு வந்து விடுகிறது. ஒரு பத்திரிகை என்பது என்னென்ன ஏடுகள்? ஏராளமான ஏடுகள். அண்ணன் எழுதும்போது எழுதுகிறார், அவர் எத்தனை பத்திரிகைகள் இருந்தாலும் அவர் பெயரை சொல்லுகிற பத்திரிகைகள் குடியரசு, விடுதலை. குடியரசு எப்போது தொடங்கப்பட்டது? 25. எத்தனை காலம் வந்தது? 1949 வரையில் தொடர்ந்து வெளிவந்தது. 25 40 இடையில் 4 முறை இடைவெளி விட்டு வந்தது. எல்லாம் தேதியோட இருக்கு. சில நாட்கள் கொஞ்சம் நீண்ட இடைவெளி 1940 43 வரைக்கும். 1940 43 வரைக்கும் குடியரசு வெளிவரவில்லை. பிறகு ஆங்கில ஏடு தொடங்க வேண்டும் என்கிற எண்ணம் பெரியாருக்கு வந்தது. தொடங்கப்பட்டது 1928 நவம்பர் 7 அன்றைக்கு. அதுவும் பாருங்க,
எவ்வளவு கவனமாக பெரியார் இருந்திருக்கிறார் என்பதற்கு அந்த ஏட்டுக்கு என்ன பெயர்? ரிவோல்ட், புரட்சி என்று பெயர். எந்த நாளில் தொடங்கப்பட்டிருக்கிறது? நவம்பர் 7 சோவியத்தில் புரட்சி நடந்த நாளில் தமிழ்நாட்டில் அந்த ஏட்டை அவர் தொடங்கி. அதாவது நான் ஒரு முறை தோழர் ஐயா நல்லக்கண்ணு அவர்களை வைத்துக் கொண்டு மேடையில் பேசினேன். ஒரு பொது உடைமை கட்சி தோழர்களின் கூட்டம், நான் நினைக்கிறேன் தாமுக சார்ந்து நினைக்கிறேன். சோவியத்து போய் வந்த பிறகுதான் பெரியார் இன்னொரு புது வடிவம் பெற்றார். பொது உடைமை சித்தாந்தம் தான் அவரை மாற்றியது என்று தோழர்கள் ஒரு ஆர்வத்தில் பேச. நான் சொன்னேன், ஐயா நல்லக்கண்ணு ஐயா மேடையில் இருக்கிறாங்க, நான் சொல்லுகிற தகவல்கள் சரியான்னு பார்த்துங்க. நான் பொது உடைமை இயக்க சித்தாந்தத்தை ஒரு நாளும் குறைத்து மதிப்பிடவில்லை. எப்போதும் திராவிட இயக்கமும் பொது உடைமை இயக்கமும் அம்பேத்கர் இயக்கங்களும் சேர்ந்திருக்க வேண்டும் என்பதால் தான் எங்கள் கொடியில் நீலம், சிவப்பு, கருப்பு வச்சிருக்கோம். அதுல கூட கவனமாக நீளத்தை தான் மேல வச்சிருக்கோம், நம்ம கருப்பு கீழே இருக்கு. பரவாயில்ல. எதற்கு என்று நான் குறிப்பிடுகிறேன் என்றால், நான் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் முன்னிலையிலே இந்த தகவலை சொன்னேன். ஐயா பேசும்போது சொன்னார், சிவவி சொல்றதுதான் 100க்கு 100 சரியினார். சோவியத்து போய் வந்த பிறகுதான் பெரியாருக்கு அந்த உணர்வு வந்ததல்ல, அந்த உணர்வு வந்ததால் தான் சோவியத்துக்கு போனார். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இது. 1928 நவம்பர் 7 புரட்சி நடந்த நாளில் புரட்சி என்று ஒரு ஆங்கில ஏட்டை கொண்டு வந்தார். அது மட்டுமல்ல, அவர் வெளிநாட்டுக்கு புறப்பட்டு போனது சோவியத் பயணம் 31, 32. ஆனால் 31 ஜூலை மாதத்திலேயே ஒரு மாநாடு இங்கே நடக்கிறது, விருதுநகர்ல. வாலிபர் சுயமரியாதை இயக்க வாலிபர் மாநாடு. அந்த மாநாட்டில் என்ன நடந்தது என்று நான் தேடுகிற போது அந்த மாநாட்டு செய்திகள் விரிவாக 1931 அக்டோபர் 4ஆம் தேதி விடுதலையில் குடியரசுல 1931 அக்டோபர் 4. நான் இந்த தேதியை சொல்வது நீங்களும் அவற்றை எல்லாம் தேடி பார்க்க வேண்டும். அதுல என்ன இருக்கிறது என்றால், இந்த வாலிபர் மாநாட்டு செய்திக்காக நான் தேடின பொது உடைமை இயக்க கருத்துக்கள்லாம் அதுல இருக்கு. ஆனால் அதை தாண்டி நான் எதிர்பாராமல் எனக்கு கிடைத்த செய்தி 1931 அக்டோபர் 4ஆம் தேதி குடியரசு ஏட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையின் மொழியாக்கம் என்று வந்து. கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை தமிழில் முதலில் மொழிபெயர்த்து கொடுத்தது ஐயா பெரியார் அவர்கள் தான். முதல்ல தமிழ்ல வருது, பகுதி 2 அப்புறம் வருது. ஆனால் முழுமையாக வரவில்லை, நின்று போய்விட்டது என்று சொன்னார்கள். நான் பார்த்தேன். அப்போது நான் சொன்னேன், ஒரு வெளிநாட்டுக்கு போகணும்னா பாஸ்போர்ட், விசா எல்லாம் வாங்கிக்கிற மாதிரி போறதுக்கு முன்னாடியே கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையெல்லாம் தமிழ்நாட்டில் பெரியார் கொடுத்துட்டு போனார். அதற்கு பிறகுதான் அவர் போனார். ஆகையினாலே அந்த ரிவோல்ட் என்கிற இன்னொரு வியப்பான செய்தி எண்ணி பாருங்கள். நான் முதலே சொன்னேன், அவர் 4ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காரு. ஆனால் ஆங்கில பத்திரிகை ஆரம்பிக்கணும்னு அவருக்கு தோணுது. இப்போ எங்க அமைப்பினுடைய துணை பொதுச் செயலாளர் உமா திரும்ப திரும்ப ஒரு செய்தி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எனக்கு அது மூளையில உரைக்கிறது. தமிழ்லயே பேசி பயன் இல்லை. இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. நம்ம தமிழ்ல பேசலாம், அதை இந்தி, ஆங்கிலம் எல்லா மொழிகளையும் மொழிபெயர்த்து அனுப்புவோம். ஏன்னா வடநாட்டுக்கு நம்ம போய் சேர வேண்டியிருக்கு, அங்க போகணும். பெரியார் ஏற்கனவே போயிட்டாரு. இருந்தாலும் கூடுதலாக நாம் அழைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நாம் வடநாட்டுக்கு போனால் மத்திய பிரதேசமும் உத்தரப்பிரதேசமா மாறலாம்ல. நீங்க அவர்கள் கனவுலையும் நினைச்சிருக்க மாட்டாங்க, 80ல் 44 இடம் நமக்கு போயிடும். உத்தரப்பிரதேசத்துல புல்டோசரை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அங்க பார்த்து கத்துங்கன்னார். நான் இப்போது ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் பேசுகிற போது சொன்னேன், தோழர் கனகராஜ் சொன்னார், இல்ல தோழர், ஆட்சி அதிகாரம் என்பது ஒரு புல்டோசர் நம்ம கையில இருக்கணும். புல்டோசர் ரிப்பேர் ஆகி கிடக்குங்க, ஓடுற புல்டோசர் தான் பயன்படும். இந்த பக்கம் நாயுடு, அந்த பக்கம் நிதிஷ்குமார், ஆளுக்கு ஒரு திசையில போனா புல்டோசர் போய் சேராதுங்க, கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன். எனவே நாம் வடநாட்டிலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயம் அவசியம் இன்றைக்கு வந்திருக்கிறது. பெரியார் உலகமயமாகி கொண்டிருக்கிறார், அது ஒரு பக்கம். இருந்தாலும் நமக்கும் இன்னும் நிறைய வேலைகள் இருக்கின்றன. எதற்கென்றால் நாம் இப்போது யோசிப்பது எல்லாம் 94 வருடத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் யோசிச்சிருக்கிறார்னா எவ்வளவு பெரிய ஆள். ரிவோல்ட் இங்கிலீஷ்ல பத்திரிகை நடத்தணும்னு அவருக்கு தோணியிருக்க. பிறகு இன்னொரு பத்திரிகை த நேஷனலிஸ்ட் வந்தது. அப்போது தொடங்கும் போது தான் நான் அன்றைக்கு கூட்டத்தில் கூட சொன்னேன், ஐயா ஆசிரியர் என்கிட்ட சொன்ன செய்தி, பெரியார் கூப்பிட்டு கேட்டாங்க, ஏப்பா அந்த இங்கிலீஷ் பத்திரிகை என்னாச்சு?
முடிஞ்சிச்சுங்க ஐயா, அந்த கொஞ்சம் அந்த தொடர்புடையெல்லாம் இருக்கு, திருத்திட்டு இருக்கோம், அதெல்லாம் படிக்கிறவன் திருத்திக்குவான். அவர் சொன்ன எளிமையான விடை பாருங்க. இங்கிலீஷ் தெரிஞ்சவன் படிக்க போறான், திருத்தி படிச்சுக்குவான்ப்பா. நேரத்தை கடத்தாதீங்க, போய் மக்கள்கிட்ட சேரணும், அதான் முக்கியம். நீ என்ன இங்கிலீஷ் காம்போசிஷன் நோட்டா நடத்துற, அதை திருத்திட்டு அதெல்லாம் திருத்திக்குவான். ஆசிரியர் சொன்னார், எங்களுக்கு என்ன சொல்றது புரியல, ஐயாவில் அதெல்லாம் திருத்தி படிப்பான், நீ கொண்டு வாங்குறாரு. 28 ஏறி ஓட்ட ஆரம்பித்தார். அது தொடர்ந்து நடைபெறவில்லை. 1940 ஜனவரியில் நின்று போய்விட்டது. வெறும் 24 மாதங்கள் தான் நடந்தன. ஏன் நின்று போய்விட்டது? குருவிக்கரம்பை வேலு அவர்கள் அதற்கான காரணத்தை எழுதுகிறார். அதை அண்ணன் மறுக்கிறார். எனக்கும் தெரியும், குருவிக்கரம்பை வேலு அவர்களோடு நெருக்கமாக பழகி இருக்கிறேன். அவருக்கு ஒரு சாய்வு உண்டு. குத்தூசி குருசாமியாரை உயர்த்தி பிடித்து பெரியாரை எப்போதும் கொஞ்சம் தாழ்த்தி சொல்லுகிற இயல்பு உண்டு. அது எப்படி பிழையானது என்பதையும் சொல்லுகிறார். ஆனால் அது ஏன் நின்று போயிட்டு என்பதை பின்னால் நாகம்கார் சொல்லுகிறார். இதுதான் அடிப்படையான. பிறகு பல ஏடுகள் வருகின்றன. பகுத்தறிவு, புரட்சி, 35 விடுதலை. இப்போதுதான் விடுதலையின் 90வது ஆண்டு விழா திடலில் கொண்டாடப்பட்டது. கடைசியா பாருங்க, ஒரு 18 வயது பையனுக்கு ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கணும்னு எண்ணம் வந்தால் அது இயற்கை. 92 வயசுல யாராவது பத்திரிகை ஆரம்பிப்பாங்க. 1970 உண்மை என்ற ஒரு பத்திரிகையை பெரியார் தொடங்குகிறார். 1970 அவருக்கு 92 வயசு, 91 வயசு. 90 வயசுல அடுத்த நாள் இருப்போமா இல்லையான்னு கவலைப்பட்டு இருப்பான், பத்திரிகை ஆரம்பிக்கிறார். பத்திரிகை அதில் இன்னொரு நான் கூட்டங்கள்ல சொல்லியிருக்கிறேன், இன்னொரு ஒருங்கிணைவு. அதே 1970 ஜனவரி 14 உண்மை தொடங்கப்பட்ட அதே நாளில் தான் துக்ளக்கும் வந்துச்சு. அதான் முதலீடு. உண்மை படத்தின் அட்டைப்படம் புத்தர், துக்ளக்கின் அட்டைப்படம் 2 கடிதம். அவரவருக்கு எது உயர்ந்ததாக தெரிகிறதோ அதுதான் அட்டைப்படத்தில் வரும். புத்தர் தான் உண்மையில். அப்போ கூட ஒரு தரம் பகுத்தறிவு தடை செய்யப்பட்டது. புரட்சின்னு ஒரு பத்திரிகை ஆரம்பித்த போது பெரியார் சொன்னார், ஏன் திடீர்னு புரட்சி தொடங்குறீங்கன்னு. பகுத்தறிவை தடை செய்தால் புரட்சி தானே வரும், பகுத்தறிவை தடை செய்தால் புரட்சி தானே வரும் என்று சொன்னார். இந்த ஏடுகளை பற்றிய செய்திகள் இருக்கின்றன. இதுல குடியரசும் விடுதலையும் அவருக்கு எப்படி ஆயுதங்களாக இருந்தன, எப்படி மக்களிடத்துல செய்தி, எவ்வளவு ஏடு அளிக்கப்பட்டது. தொடக்கத்தில் 900 ஏடுகள், எல்லா குறிப்பும் விவரங்களும் இருக்கு. நான் தான் இந்த புத்தகம் எல்லாத்தையும் இருக்கணும். 25ல் 900 பத்திரிக்கை, 1930 9000 ஏடுகள் போட்டு. அதாவது இன்னைக்கு 9000 சாதாரணமா இருக்கலாம். இவ்வளவு வாட்ஸ்அப் வச்சிருக்கிறோம், இன்ஸ்டாகிராம்லாம் வச்சிருக்கோம். நாம பெரியார் ஒன்றும் வச்சிருக்கலைங்க. 9000 பேரை எப்படி, அதுவும் என்ன, எந்த கருத்தை சொல்லுவதற்கு? கடவுள் இல்லைங்கிற பத்திரிகையை வீட்டுக்கு வாங்கிட்டு போனா வீட்டில் பிரச்சனை வந்துடும். 9000 ஏடுகள். அதனுடைய பயன் என்ன தெரியுங்களா? ஒரு அருமையான செய்தி இதில் இருக்கு. எனக்கு இன்னைக்கு தான் தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். சிருங்கேரி மடத்தின் சங்கராச்சாரியார் பெரியாருக்கு ஒரு கடிதம் எழுதுறார். அது கடிதம்னு சொல்லக்கூடாதான் அண்ணன் சொன்னாங்க. நம்ம எழுதினா தயா கடிதம், அவன் எழுதினா ஸ்ரீமுகம். நம்ம இறந்து போயிட்டோம்னா செத்து போயிட்டான். அவர் இறந்துட்டா முக்தி அடைஞ்சுட்டா, செத்து போயிட்டா அவ்வளவுதானே. இதுக்கு என்ன பேர் வச்சாலும் செத்து போயிட்டாங்க. அவ்வளவுதான். சிருங்கேரி சங்கராச்சாரியார் அவர்கள் எழுதி, ஏன்னா எதையாவது ஒன்று அந்த சங்கராச்சாரியார் சொல்லிட்டா அதனுடைய வீச்சு வேற. எண்ணி பாருங்க, பிரம்மசூத்திரம் வேதவியாசர் எழுதினது. எல்லாமே இந்த புத்தகத்துல இருந்தா நான் சொல்றேன். வேதவியாசர் எழுதின பிரம்மசூத்திரம் 9 பேர் உரையாசிரியர்கள் என்கிறார்கள். ஆனால் சங்கரர், ராமானுஜர், மத்துவர் எழுதிய உரைகள் தான் பேசப்படுகின்றன. எதுவும் சங்கரா மடத்துல தொட்டுட்டா, சிருங்கேரி மடத்துல நான் திப்பு சுல்தான் பற்றி பேசும்போது பல முறை சொல்லியிருக்கேன். திப்பு சுல்தான் மீது சிருங்கேரி மடத்தை நொறுக்கியவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள். உதவி செய்தவன் திப்பு சுல்தான், அதான் உதவி செய்த. அந்த சிருங்கேரி மடத்திலிருந்து பெரியாருக்கு ஒரு ஸ்ரீமுகம் வருகிறது. அந்த கடிதம் அப்படியே போட்டிருக்காங்க. 2 பக்கம் இருக்கு. என்னால 2 வரி கூட படிக்க முடியல. ஒரு மாதிரியா இதுதான் பொருளா இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டேன். எங்கேயோ தமிழ் சொற்கள் கிடைக்கிறது, எல்லாம் சமஸ்கிருத சொற்கள். எப்படி எனக்கு தோணுச்சுன்னா, ஏழை வீட்டு பாயசத்தில் எங்கோ கிடக்கிற முந்திரி பருப்பு மாதிரி தமிழ் இருக்கு. மற்ற எல்லாமே சமஸ்கிருத சொல்லா இருக்கு. சுத்தி 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 வளைச்சு வளைச்சு
எங்கள்கிட்ட வந்து நீங்களும் உங்கள் துணைவியாரும் இங்கே வந்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க, வேற எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஜீவகாருண்யம் உடையவராக இருக்கு. மக்களுக்கு எதுக்கு இப்படி குல்லா போடுறான்னு எனக்கு அது நமக்கே புரியுது, ஐயா புரியாதா? அந்த அந்த விதமான விஷயங்கள்லாம் விடுபட முடியாமல் தான் நமக்கு இன்னமும் மணிகண்டனே நான் ஐயாட்ட ஆசீர்வாதம் வந்துட்டேன்ட்டார். அது அவருடைய பிழை அல்ல, மூளையில பதிஞ்சு கிடக்கு. ஆசீர்வாதம் பண்ணுவோம், நான் என்ன சாமியாரா இருக்கும். ஒருவரை ஒருவர் வாழ்த்திக் கொள்ளலாம். பலர் நம்மகிட்ட இருக்கிற ஒரு பிழை வந்து வாழ்த்த வயதில்லை. வாழ்த்துறதுக்கு வயதெல்லாம் வேண்டாம், மனம் இருந்தால் போதும். வாழ்த்துறதுக்கு எனக்கு 92 வயசு ஆகுமா இருக்கு. வாழ்த்துவதற்கு நட்பும் தோழமையும் மனமும் இருந்தால் போதும். அந்த கடிதம் கடைசியாக சொல்லுகிற விஷயம் இவ்வளவுதான். அது ஒரு 2 பக்கம். நீங்க அதை தயவு செய்து அந்த கடிதத்தை எப்போவாவது மனசு கவலையா இருக்கும்போது படிக்கணும். சுத்தி 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 என்ன சொல்றான்னு சொல்ல கடைசியா சொல்லப்படுற செய்தி தான். நீங்க இங்க வந்து நீ ஆசீர்வாதம் கொடுக்கணும்னா வந்து கொடுத்துட்டு போ. நீங்க இங்க வந்து ஆசீர்வாதம், அதுக்கு பெரியார் செய்திருக்கிற பதில் இருக்கு பாருங்க, ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு போகவும். இது எப்படி இருக்குன்னா, எனக்கு நம்ம தென்கட்சியார் சொல்ற கதை நினைவு வந்துச்சு. தென்கட்சியார் சொல்லுவாரு, சக்கரமணத்தில் ஒரு ஜீயர்கள் மடம், ஒரு கும்பகோணத்தை சார்ந்த சாமியார் குளத்துல வலிக்கு வந்துச்சாரு. அது என்ன சொல்றான், இங்க இருக்கிற வேலையாளை கூப்பிட்டு போய் கும்பகோணத்துல போய் அந்த ஸ்ரீ சாமிகள் இந்த ஸ்ரீ திருக்குளத்தில் இறங்கும் போது, அந்த திருத்துளசி பறிக்க திருக்குளத்தில் இறங்கும் போது அவருடைய திருப்பாதங்கள் வலிக்கு சரி சொல்லிட்டு வந்துடுறேன். இவர் கேட்டாரு, என்ன போய் சொல்ல போறேன், இவ்வளவு நேரம் கேட்டுட்டு சரின்னு என்ன சொல்ல போறேன், கும்பகோணத்து சாமி குட்டையில விழுந்தாருன்னு சொல்ல போறேன், அவ்வளவுதான் செய்தி, அவ்வளவுதானே. கும்பகோணத்து சாமி குட்டையில விழுந்தார். இதுதான் இந்த நம்ம திரைப்படத்திலையும் பார்க்கலாம். வடிவேலு எப்படி ஊத்தப்பம் போடணும், பொடி பொடி பொடியா நறுக்கி, அதை அவன் கேட்கறது அவ்வளவு ஆர்வமா கேட்பான். அப்புறம் அப்படின்னு கேட்பான். அப்படி போட்டு கொஞ்சம் தவறுப்பா வரும்போது திருப்பி போட்டு எல்லாம் கேட்டு சாருக்கு ஒரு ஊத்தப்பம் பார்த்தோம்மா. அவ்வளவுதான் அந்த கடிதம். எங்கள்கிட்ட வந்து சரண்டர் ஆயிடு. எதுக்கென்றால் அவர் வேற எதுவுமே செய்ய வேண்டாம், சங்கராச்சாரியாரை பாராட்ட வேண்டாம், போய் சங்கராச்சாரியாரை பார்த்து விட்டு வந்தால் பெரியார் சுயமரியாதை இயக்கம் எல்லாம் நாசமா போயிருக்கும். அவ்வளவுதானே. அவங்களுடைய எம்ஜிஆர் போயிட்டு வந்தார்ல, எம்ஜிஆர் போயிட்டு எல்லாத்தையும் ஆறுதல் எல்லாம் கேட்டு வந்தாரு. நம்ம வாழ கொஞ்சம் கவனிச்சுங்க, நம்ம வாழ்ந்து அது இன்னொரு ஸ்டேட்டில் போகணும் வைங்க. அந்த ஒருத்தரை பதவி விட்டு விலகிட்டாங்க, நாகசாமி. பெரியார் என்ன செய்தார் என்றால், இந்த கடிதத்தை அப்படியே குடியரசுல வெளியிட்டார். குடியரசுல வெளியிட்டு கீழே ஒரு விடை இருந்தார், ரொம்ப கண்ணியமான விடை. அது நீ யாரு கூப்பிடுறதுக்கு நான் வரல மாதிரி கூப்பிடுறாரு. போறதுல நமக்கு ஒரு ஒன்றும் சிக்கல் இல்லை. என்ன ஒருத்தர் அன்பா கூப்பிடுறாரு, போனா என்னாலும் ஆசீர்வாதம் தானே கொடுக்குறேங்க. போலாம், நண்பர்களிடம் கேட்டு முடிவு செய்யலாம்னு. நண்பர்களை கடைசிக்கு கேட்கவும் இல்லை. அவன் கடைசியா ஏன் அவன் கூப்பிடவே இல்லைன்னா, அதுக்கப்புறம் அதே மாதம் 1930 பிப்ரவரி இறுதியில ஒரு சுயமரியாதை இயக்க அரிச்சுவடின்னு ஒன்று வெளியிட்டாங்க. அது அப்படியே இருக்கு இந்த புத்தகத்துல. ஆறாவதுல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு தொடர். இந்த அரிச்சுவடியில ஒரு 4-5 மட்டும் நான் சொல்றேன். ஆறாவதுல தானே ஆரம்பிக்கணும். அடுத்த ஜென்மம் என்பது முடிச்சு மாறிகளின் பேச்சு. அரிச்சுவடி எப்படி தொடர்ந்தது பாருங்க. அடுத்த ஜென்மம் என்பது முடிச்சு மாறிகளின் பேச்சு. பார்ப்பனர்கள் என்றால் பகற்கொள்ளைக்காரர்கள் என்று பொருள். மறுபடியும் இனிமே செங்க கூப்பிடுவாரா? அந்த அந்த மாதத்திற்கே வருது கடுமை. அதுல மறுபடியும் இது வருது, சூத்திரன் என்றால் ஆத்திரங்கொண்டடி, மகாபாரதம் என்றால் மகாபாதகம் என்று பொருள். இப்படி வருஷ இதிகாசம் என்றால் மதிமோச நாசம். இப்படி எல்லாம் எழுதிட்டு கடைசியா ஒரு வரி பாருங்க, நடுவில் வருது. நான் கடைசியா சொல்றேன். இது எதற்காக சொல்றேன்னா, நம்முடைய அமைச்சர் உதயநிதி அவர்களின் காலுக்கு போய் சேரட்டுங்கிறதுக்காக சொல்றேன். அவர் சொல்லிட்டாருன்னு சனாதனத்தை பத்தி பேசினாங்க இல்ல. 1930 பிப்ரவரி மாதம் குடியரசுல அரிச்சுவடியில எழுதப்பட்டிருக்கிறது, சனாதன தர்மம் என்றால் சரியான அதர்மம். கோர்ட்ல கேஸ் போடு, நீதிபதி சாமி என்ன சொல்றான்னு பார்க்கலாம். ஏன்னா அவர் தானே ஒரே நீதிபதி, உலகத்திலேயே ஒரே நீதிபதி.
சனாதன தர்மம் என்றால் சரியான அதர்மம், அதாவது சரியான அதர்மத்தை தான் சனாதன தர்மம் என்று சொல்கிறார்கள். இப்போ ஒரு அரிச்சுவடி வெளியிட்ட பிறகு அண்ணா என்ன எழுதிட்டாங்கன்னா, அதற்கு பிறகு அவர்கள் மறுபடியும் அழைப்பு கொடுத்தார்களா, பெரியார் போனாரா என்ற செய்தி. எப்படி அழைப்பு கொடுப்பான்? இப்படி போட்டு அது முடிச்சு மாறிகளின் பேச்சுன்னா அது எப்படி? அதோடு சிருங்கேரி மடத்திலிருந்து வந்த கடிதம் நின்று போயிற்று. இது 7 ஹெல்த் நேரம் ஆகிவிட்டது, 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிடங்களுக்கு சில குறிப்பிட்ட செய்திகள். மிக முக்கியமாக சுயமரியாதை திருமணங்கள், அது பற்றிய செய்திகள் இருக்கு. அதில் எனக்கு ஒரு சின்ன சந்தேகமும் இருக்கு. அந்த தேதியில் ஒரு மாற்றம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. 1928 மார்ச் 5ஆம் தேதி என்று புத்தகத்தில் இருக்கிறது. எனக்கு நினைவு மே 5. அதை நம்ம சரி பார்த்துக்கலாம். அருப்புக்கோட்டைக்கு பக்கத்தில் சுக்கிலநத்தம் கிராமத்தில் நடந்தது. ஏன் சுயமரியாதை திருமணத்தை பற்றி நான் கவனமாக இப்போது பேசுகிறேன் என்றால், அது வரலாற்றில் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்திய நிகழ்வு. வெறுமனே சுயமரியாதை திருமணம்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை. அரசியலை பெரும்பாலும் நாம் எப்படி பார்த்தோம் என்றால், நம்ம தேநீரங்களில் என்ன எழுதிப்பட்டிருப்பால், தயவு செய்து அரசியல் பேசாதீங்க, வீட்டுக்குள்ளெல்லாம் அரசியல் பேசாதீங்கப்பா. அது எதுவும் அரசியல் செருப்பு மாதிரி வரும்போது கழட்டி போட்டு வந்தாலும் போகும்போது மாட்டி போனோம். வெளியில் தான் எல்லோரும் அரசியல் பேசினார்கள், வீட்டிலிருந்து அரசியலை தொடங்கியதுதான் சுயமரியாதை திருமணம். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஏற்படுத்திய கலகம் அது. பெயர் வைக்கும்போது எப்படி வைக்கணும், கடைசியா இறக்கும்போது என்ன நினைவேண்டல், திவசம் அல்ல, திதி அல்ல, நினைவேண்டல். எதுவுமே வேண்டாம்னா நம்மளால ஒத்துக்க மாட்டான். சரி, ஏதாவது ஒரு மாற்று வேணும், நினைவேண்டல். எல்லாவற்றையும் மாற்றியதில் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான பேர் வைக்கிறதெல்லாம் கூட விட்டுருவாங்க. கல்யாணம் பெரிய பிரச்சனை, கல்யாணம்னாலே பிரச்சனை, அது வேற. பல வீடுகளில் வீடுகளில் பிரச்சனை தான் நடக்கும். அந்த சுயமரியாதை திருமணம் என்பது ஒவ்வொரு வீட்டிலும் கலகத்தை ஏற்படுத்தியது. ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குச்சு. குறிப்பாக 3 திருமணங்களை பற்றி அண்ணா எழுதியிருக்கிறார். குஞ்சிதம் குருசாமி திருமணம், சிவகாமி சிதம்பரனார், நீலாவதி ராமசுப்ரமணியம், 3 திருமணங்களை குறிப்பிட்டிருக்கிறார். இதுல ஒரு செய்தியை நான் சொல்லணும். நீலாவதி ராமசுப்ரமணியம் பற்றி படிக்கிற போது நான் என் மனைவிட்ட சொல்லிட்டே படித்தேன். அதான் இந்த செய்தி பாரு என்ன என்றால், எப்படியோ அதுல எனக்கு ஒரு தொடர்பு உண்டு. நீலாவதி ராமசுப்ரமணியம் 2 வெவ்வேறு சாதியினர், அந்த எல்லாமே எழுதியிருக்காரு. அந்த அம்மா நாயுடு, இவர் நகரத்தார். அப்படியே பொங்கி எழுந்துட்டானுங்க, ஒரே கலவரம். அந்த பொண்ணை காணும், அவரையும் காணும். அதில் மணமகனோ எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க 1 வாரம், யாருக்கும் தெரியாது. அதற்கு பிறகு அந்த திருமணம் நடந்தது. அந்த படம் இப்போ இருக்கு, 1930 அந்த திருமணம் 27-28 நடந்த திருமணம். இதில் இந்த சுக்கிலநத்தம் தான் முதல் திருமணம். அந்த சுக்கிலநத்தத்தில் அந்த மணமகன் பெயர் எல்லாமே இருக்கு, இன்னைக்கு தான் எனக்கு தெரியும், அரங்கசாமி. அந்த திருமணம், அந்த மணமகள் பேர் நாகம்மா. அது இன்னொரு வேடிக்கை இருக்கு, அது உள்ள நான் போனால் நேரம் ஆகும். மணமகன் ஒருத்தர், மணமகன் 2 பேர். அது கியாப்பே, அழகிரி, பட்டுக்கோட்டை அழகிரி, எஸ்வி லிங்கம் எல்லாரும் கலந்துக்கிறாங்க. திருமணத்துக்கு போன உடனே கோவப்பட்டு கியாப்பே எழுந்துட்டார். இது என்ன, அது முறை இல்லாமல் இருக்கு. ஒரு மணமகன் 2 அந்த 2 பிள்ளைங்களும் சின்ன பிள்ளைங்களும் வளர்ந்தாங்க. அது இவரை தான் கட்டிக்குவேன்னு 2 சொல்லுது. அவன் என்ன சொன்னான், அவன் 2ஐயும் கட்டிக்கிறான்ட்டான். பிரச்சனை, அவன் நல்லா மனுச்சாங்க. கண்ணதாசன் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் எழுதுவாரு, எங்க அப்பத்தான் என்ன கேட்டுச்சு, அப்பா 9 பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டேன், இன்னும் முடிவு சொல்லலை, யாருக்காவது நம்ம சொல்லணும்ல, 9 பொண்ணு உனக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு கேட்டது. அவர் தயங்கி சொன்னாரு, எனக்கு 9ஐயும் பிடிச்சிருக்கு. அப்பதான் அவர் கண்ணதாசன். எனவே அரங்கசாமி அப்போ முத்தமிழ் காவலர் எழுந்து எனக்கு நிறைய குறிச்சிட்டு இருந்தேன், மறந்துட்டேன். மறைமலையடிகள் பெரியார் நடந்த விஷயங்கள் அதெல்லாம் கூட ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கேன், என்னால் விட்டுட்டேன். எதுக்கு இப்போ நினைவு வந்துச்சுன்னா, இப்போ மறைமலையடிகள் எழுதார், திருச்சி விஸ்வநாதம் பிள்ளை சொன்னார். திருச்சி விஸ்வநாதம் பிள்ளை கியாப்பே கோவப்பட்டு, இது தமிழ் மரபுக்கு ஏற்றதில்லை, ஒருவருக்கு ஒருத்தி என்பதுதான் மரம். அப்போ பட்டுக்கோட்டை அழகி சொல்றாரு, இத்தனை காலம் நடந்ததெல்லாம் தமிழ் மரபா, பாப்பா கல்யாணம் பண்ணிட்டு தான் அப்பெல்லாம் பேசாம வந்து உட்காரியா, எதுக்கா கோவப்பட்டேன்ட்டார். அந்த திருமணம் அப்படி நடந்தது.
அதுதான் முதல் திருமணம் என்று பதிவாகி இருக்கிறது. ஆனால் நம்முடைய அண்ணல் தங்கவுடைய பேரன் அருட்செல்வம் சொன்னாரு, ஐயா என் தாத்தா திருமணம் அதற்கு முன்னாடி 27 நடந்துச்சுன்னாரு. உண்மைதான். நாகை காளியப்பன் திருமணமும் முன்னாடி நடந்துச்சு. ஆனால் நான் என்ன சொன்னேன் என்றால், அறிவிக்கப்பட்ட முதல் சுயமரியாதை திருமணம் அருப்புக்கோட்டை 1928. அந்த திருமணம் நடந்த போது ஒரு பெரிய, அதாவது சுயமரியாதை திருமணம் என்று அதை சாதாரணமாக சொல்ல முடியாது, ஒரு சமூக புரட்சி. இன்னைக்கும் பெரியார் திடல்ல வட மாநிலங்களிலிருந்து வந்து திருமணம் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போதும் புரித்துக் கொள்ளுங்கள் தோழர்களே, இப்படி ஒரு பெரிய திருமண மண்டபத்தில் சுயமரியாதை சாதி மறுப்பு திருமணங்களை வடநாட்டில் இன்றைக்கும் நடத்திவிட முடியாது, மிக நடத்த முடியாது. தமிழ்நாட்டில் தான் முடியும். ஆகையினாலே அப்படி நடந்த திருமணங்களில் ஏன் இந்த 3 மட்டும் குறிப்பிடுகிறார்னா, நீலாவதி ராமசுப்ரமணியம் ரொம்ப கலவரமாக நடந்தது. நீலாவதி மிகச்சிறந்த எழுத்தாளர், குடியரசில் தொடர்ந்து எழுதியிருக்காங்க. பிற்காலத்தில் எனக்கு ஒரு ஆசை வந்தது. நீலாவதி அம்மா இறந்துட்டாங்க, ஐயா ராமசுப்ரமணியம் சென்னையில் இருக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டேன். அப்போ அப்பாட்ட சொன்னேன், அப்பா இருந்த காலம், அப்பா எனக்கு அவரை பார்க்கணும், எங்கடா இருக்காரு சென்னையிலையான்னு கேட்டார். அப்படின்னு நான் படித்தேன். தேடி விசாரித்து நம்ம விவேகானந்தர் கல்லூரிக்கு எதிரில் சரிவன் தோட்டம் 2வது தெருவில் இருந்தார். அப்பா என்னை கூட்டு போன போது அந்த காட்சி என் கண்களிலேயே நிற்கிறது. அதாவது அவர்களுக்கு திருமணம் நடந்தது 30களுக்கு முன்னால், நான் சொல்லுவது ஏறத்தாழ 90கள் இருக்கலாம். அப்பாவும் ராமசுப்ரமணியம் அப்படி கட்டி தழுவி கொண்டு 2 பேருக்கும் கண்ணு கலங்கிட்டு. ஏன்னா அவர் திருமணம் நடந்த போது எங்கள் வீட்டில் தான் அவ்வளவு பிரச்சனை. அவர் நகரத்தார் என்பதனால எங்களுடைய பங்காளிகள் எல்லாம் சரி வந்துட்டான், நிறைய நடந்தது. அதாவது சுயமரியாதை இயக்கம் எளிதாக நடந்ததில்ல, உயிரை பணயம் வைத்து அந்த இயக்கம் வளர்க்கப்பட்டிருக்கிறது. தோழர் அருள்மொழி எங்கள் குடும்பத்தில் அப்பாவுக்கு நடந்த ஒன்று இப்போது ஒரு கூட்டத்தில் பேசுகிறாங்க. பிராமண போஜனம்னு ஒன்று உண்டு. வருஷத்துக்கு ஒரு அவன்லாம் கூப்பிட்டு சாப்பாடு, எதுக்கு சும்மா இருக்கான் அவனை கூப்பிட்டு இவனுங்க சாப்பாடு போட்டுக்கிட்டு, மன்னர்கள் காலத்துலேருந்து அதெல்லாம் நடக்குது. ஏன்னா அவன் சொல்லிட்டான், அவனுக்கு சாப்பாடு போட்டால் புண்ணியம்ட்டான். எவ்வளோ புச்சாரி பாருங்க. அவனுக்கு எல்லா பாவமும் நீங்களும் எனக்கு பாவம் நீங்கள், அவன் பசி நீங்கள், அவ்வளோதான். அந்த பிராமண போஜனம் செய்ய முடியாதுன்னு அப்பா சொன்னதுனால கோர்ட்டில் போய் அதுக்கு தடை வாங்கிட்டு வந்துட்டார். பெரிய பிரச்சனை ஆகி அடுத்த நாள் காலையில் அப்பாவுக்கு எப்போதும் ஒரு பழக்கம் உண்டு, காலையில் அந்த நீராரம் சாப்பிடுவார். நீராரம் என்றால் அந்த பழைய கஞ்சி தண்ணி, அது நீளமாக இருக்கு. திராவிட என்ன நீளமாக இருக்குன்னு ஒரு சந்தேகம் வந்து விசாரித்து பார்த்தால் அதில் நஞ்சு கலக்கப்பட்டிருக்கிறது. எண்ணிப்பார் யாரு குடும்பத்துக்குள்ளேயே. எனவே இப்படித்தான் நடந்தது. எஸ்.வி. லிங்கமையாவை பற்றி இதில் எழுதியிருக்காங்க. நான் எஸ்.வி. லிங்கமையாவை எனக்கு ரொம்ப, அவர் படம் தான் பார்த்துருக்கேன். அவரை பற்றி அப்பா நிறைய சொல்லுவாங்க. எப்படி எல்லோரும் ஒருவர் அழைப்பார்கள் என்றால் உறவு சொல்லிட்டான். குத்தூசி குட்சாமி அப்பாவை அத்தான்னு தான் கூப்பிடுவாங்க. இப்படித்தான் அந்த உறவு முறைகள். அப்போ எஸ்.வி. லிங்கத்தை பற்றி எதற்கு சொல்றேன்னா, அவருடைய இயல்பான ஒரு குணத்தை அம்மா சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அங்கேருந்து எந்த பையி மூட்டை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வருவார், காலையில் குளிச்சுட்டு சுப்பையா ஒரு சட்டை வேஷ்டி கொடு அப்படின்னு அப்பாவோட வேஷ்டி சட்டையை வாங்கி மாட்டிட்டு இவர் சட்டை வேஷ்டியை துவைச்சி காய போட்டு போயிடுவார். அதை இவர் கட்டி வந்துட்டான். ஒரு தனக்கென்று எதுவும் வேண்டும் என்கிற ஒரு உணர்வே இல்லாத இயக்கமே வாழ்க்கை, வாழ்க்கையே இயக்கம் என்று வாழ்ந்தவர். எனவே நீலாவதி ராமசுப்ரமணியம். அதே போல குஞ்சிதம் குருசாமி திருமணத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி, தாலி கட்டாதே என்று சொன்ன பெரியார் அந்த திருமணத்தில் தாலி கட்டுன்னு. ஏன்னா குஞ்சிதம் அம்மையார் இசைவேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க, அங்கே அவங்களுக்கு தாலி கட்டக்கூடாது, தேவதாசியர் மரம் கட்டுறா தாலியா. சட்டமன்றத்தில் ஒரு விவாதம் வருகிற போது வெளியே வந்து பெரியார் கடவுள் இல்லைனாரு, அவருக்கு இருக்கிற ஸ்ரீரங்கத்தில் கோயில் கடவுள் இல்லை என்று சொன்னவரும் பெரியார் தான். வணங்க வேண்டும் என்று நம்புகிறவனின் உரிமையை பறிக்காதே, அவனை கோயிலுக்குள் விடு என்று சொன்னவரும் பெரியார். அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா கேட்டாங்க, இது என்ன பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்தில் வைக்கிறீர்கள்? அப்போ நானும் நம்ம ராசாவும் ஒரு கூட்டத்தில் பேசணும். ராசா சொன்னார், இப்போதாவது எங்கள் ஐயா நெருப்பு என்று உங்களுக்கு புரிந்தது என்ன, பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்தில் ஏன்னா வைக்கிறீங்கன்னா இப்போதாவது அவர் நெருப்புன்னு உனக்கு புரிஞ்சுது என்ன. தாலி கட்டக்கூடாது என்று சொன்ன பெரியார் தான்
கட்டுனார். எனக்கு இப்போ நான் மட்டுமே பேசுவதனால கொஞ்சம் கூடுதல் நேரம் எடுத்துக்கொண்டு பேசுகிறேன். ஆனால் நம்ம ஐயா கவிஞர் கலிப்பூங்குன்றனை கேளுங்க, செய்யாறு பக்கத்தில் ஒரு திருமணம் 6 மணி நேரம் பேசுகிறேன். எது பெரிதென்றால் 6 மணி நேரம் பேசியது பெரிதில்லை, 6 மணி நேரம் கேட்டிருக்கானே கல்யாணத்துக்கு வந்தவன். நீங்க எல்லாரும் பேச்சு கேட்கணும்னு வந்தீங்க, வேற வழியில் எந்திரிச்சு போனாலும் சங்கடமா இருக்கும். கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க, 6 மணி நேரம் பேசுறாரு. இவர் தாலியை எடுத்து கொடுத்துட்டாரு, கல்யாண தாலியெல்லாம் கட்டிட்டாங்க. 6 மணி நேரம் பேசி உண்மையா நடந்தது இது, நாடக பாணியிலாம் நான் சொல்லலை. 6 மணி நேரம் பேசினதற்கு பிறகு அந்த பொண்ணு ஐயாட்ட வந்துச்சு, என்னம்மான்றாரு, இந்த தாலியை கட்டி கொடுத்துருக்கேன், இதுக்கு மேல நான் போட்டுக்க மாட்டேன். இப்படி ஒரு பேச்சில் ஒரு சமூகத்தை ஒரு மனிதனால் மாற்ற முடியும் என்றால் வரலாறு சுயமரியாதை இயக்கம் இந்த நாட்டை, இந்த மண்ணை வடிவமைத்திருக்கிறது. அது ஒரு திருமணம். பிறகு சிவகாமி சிதம்பரனார் திருமணம். ஏன் அந்த 3 மட்டும் குறித்திருக்கிறார்? சிவகாமி அம்மா ஏற்கனவே கணவனை இழந்தவர். சிதம்பரனார் எப்படி? நம்ம கா நமசிவாயம் பிள்ளை தமிழாசிரியர், கல்லூரிக்கு போகும்போது கோட்டு சூட்டோட போவார். ஏன்னா பொதுவாக என்ன ஒண்ணுன்னா, இந்த தமிழ் வாத்தியார்னா அவன் கோமாளி, அது ஒரு வேஷ்டி சட்டை மேலே துண்டு தூய தமிழ்ல பேசுவார், அவனை எவன் மதிக்க மாட்டாமா. அதுக்கு தாண்டா அம்பேத்கர் கோட்டு சூட்டு போட்டாரு. காந்தியார் வேட்டி மட்டும் கட்டி இருந்ததும் அம்பேத்கர் கோட்டு சூட்டு போட்டதும் வெறும் உடைகள் அல்ல, உடை சார்ந்த அரசியல். எங்களுக்கும் உரிமை உண்டு என்பது. எனவே கா நமசிவாயம் எப்படி கல்லூரியில் அப்படி ஒரு ஃபுல் சூட்டு மாடலாங்கிறதுல அப்படி போனாரோ, அப்படித்தான் பள்ளிகளுக்கு சாமி சிதம்பரனார் ஆசிரியராக அந்த உடையோடு தான் போவார். அவருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் திருமணம். சிதம்பரனார் நான் பார்த்ததில்லை, இறந்து போயிட்டார். அதற்கப்புறம் அம்மா சிவகாமி அம்மாவோட நான், அப்பா, அம்மா 3 பேரும் வாரக்கணக்கில் அந்த வீட்டில் நுங்கம்பாக்கத்தில் சௌராஷ்டிரா நகரில் இருந்தாங்க, தங்கியிருக்கிறோம். எனவே எனக்கு இந்த கூட்டம் பேசுவது வெறும் நூல் அறிமுகம் மட்டுமல்ல, என் வாழ்வின் பெருமிதங்கள். நான் PhD வாங்கினதா பெருமிதம்? ஏகப்பட்ட பேர் வாங்கினான், ஏகப்பட்ட பேர் பேராசிரியர். அது அல்ல, சுயமரியாதை இயக்க குடும்பத்தில் பிறந்தேன் என்பதே என் வாழ்வின் பெருமிதம். அந்த பெருமிதத்தை மறுபடியும் நினைவூட்டிக் கொள்ள இந்த செய்திகளெல்லாம் இன்னும் 1000 செய்திகள் புத்தகத்தில் இருக்கு. ஒரே ஒரு வேண்டுகோள் தான், புத்தகங்களை வாங்கி படியுங்கள். நன்றி, வணக்கம்.